Hi officers, welcome to Clarity for TNPSC. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங்ல ஜம்பிள்டு கோடிங் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பிரிலிம்ஸ்ல நம்மளுக்கு நார்மலா வந்துட்டு ஒரு வேர்டு போல கொடுத்துட்டு ஒரு சிம்பிள் போல கொடுப்பாங்க, இல்லைன்னா வேர்டு கொடுத்துட்டு லெட்டர் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த லெட்டர் கொடுத்துட்டு +3 -2 அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் பண்ணுவோம். அது வந்து நார்மலா கோடிங் டீகோடிங்குள்ள போயிடும். ஆனா இதுல ஜம்பிள்டு கோடிங் அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். மெயின்ஸ்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்படி கேட்பாங்களான்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா கேட்டிருந்தாங்க. 1.5 மார்க் இந்த கொஸ்டின். சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்எஸ் அகர்வால் புக்ல என்னெல்லாம் மாடல் இருக்கோ அந்த மாடல் எல்லாத்தையுமே இந்த வீடியோல வச்சிருக்கேன். எளிமையான ஒரு விஷயம் தான், அதனோட கோர், அதாவது இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா அந்த கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சோ எக்ஸாம்ல கண்டிப்பா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து நார்மலா அந்த வீடியோ பார்த்தாவே எல்லாம் தெளிவாயிடும். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த கவனமா எதுக்கு எது வரும் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும், ஈஸியா அந்த டாபிக்கை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது வந்து 2A மெயின்ஸ் ரீசனிங்க்கு மட்டும் தான் இருக்கும். பிரிலிம்ஸ்க்கு இது வரைக்கும் கேட்டதில்ல. கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்ல முடியாது. அது டிஎன்பிசி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பே கிடையாது. எக்ஸாம்ல ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம். இப்போ நம்ம லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்திருக்கிற டேட்டாவை எப்போதும் நம்ம வந்து தெளிவா ரீட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரீசனிங்கை பொறுத்தவரை, ரீசனிங் இல்லை எல்லாத்துலயுமே நம்ம தெளிவா ரீட் பண்ணிக்கணும். பட் கம்பேரிட்டிவ்லி ரீசனிங்ல உள்ளுக்குள்ள ஏதாச்சும் வந்து ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால ரீசனிங் அப்படிங்கிறது புரிதல் தான். ஸோ அந்த புரிதல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டேட்டாவை தெளிவா ரீட் பண்ணிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண ப்ரொசீட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ டேட்டாவை ரீட் பண்ணுவோம். தமிழ் தங்கங்களே, நான் கேள்வி ஆங்கிலத்திலேயே தெளிவா படிக்கிறேன், தமிழ்லயே சொல்றேன், அதுவே போதும். ரெண்டு மாத்தி மாத்தி படிச்சா எனக்கு நாக்கு குளரும், அது வேண்டாம். இப்போ பாருங்க, கோட் லாங்குவேஜ் has been used to write the words in capital letters in English in column 1, Greek letters in column 2. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதுதான் வந்து column 1. இந்த column 1ல வந்துட்டு இங்கிலீஷ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, column 2ல வந்து கிரீக் லெட்டர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. நம்ம காலேஜ்ல எல்லாம் படிச்சிருப்போம், காலேஜ் ஸ்கூல்லையா சரி ஏதோ ஒண்ணுல படிச்சிருப்போம். ஆல்பா, பீட்டா, அதுக்கப்புறம் என்ன வரும், டீட்டா, காமா அப்படின்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதா வந்து கிரீக் லெட்டர்ஸ். அதான் இந்த இடத்துக்கு வந்து சொல்றாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அதெல்லாம் கவலையே கிடையாது, ஒரு புரிதலுக்கு தான். இப்போ எனக்கு தெரியாத விஷயத்தை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இப்போ இது வந்து பீட்டா, இந்த பி மாதிரி இருக்கிறத பீட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து என்ன சிம்பிள் எனக்கு சொல்லவே தெரியாது, அதை நான் வந்து எப்படி பண்ணுவேன், டபிள்யூ மாதிரி இருக்கிறதுன்னு வச்சுப்பேன். அது பை, இது நம்ம எல்லாம் மேக்ஸ்லயே படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இது வந்து டீட்டா. இப்போ இதை வந்து என்ன சொல்லிக்குவேன், எஸ் வந்து தலைகளா திருப்பி போட்டுருக்கு, அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டா போதும். இதெல்லாம் கன்ஃபார்மா என்னன்னு தெரிஞ்சா தான் நாம எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இது வந்து நான் என்ன சொல்லிக்கலாம், ஏவை வந்து தலைகளை அந்த தமிழ் ஏ மாதிரி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி வச்சுட்டு வேலை முடிச்சு போச்சு. நம்மளுக்கு புரியுதா? அதான் மேட்ரு. அதுதான் வந்து எக்ஸாம் ஹால்ல ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அதனால இதெல்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அந்த சீனுக்குள்ள போகவே வேண்டாம், இயல்பா வச்சுப்போம், சூப்பரா ஸ்கோர் பண்ணிப்போம். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, காலம் 1ல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க, காலம் 2ல வந்து கிரீக் லெட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கிரீக் லெட்டர்ஸ் இன் காலம் 2 do not appear in the same order as letters in column 1. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கு நல்லா பாருங்க, கிளியருக்கு இதுதான் வந்து கோட். அட் த சேம் டைம் இந்த சிக்கு தான் வந்து இந்த ஒய் வரும், இந்த எல்லுக்கு தான் வந்து இந்த பீட்டா வரும், இந்த ஈக்கு வந்து இந்த டபிள்யூ மாதிரி இருக்கிறது வரும், இந்த ஏக்கு வந்து இந்த பையா வரும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த சிக்கு இந்த 5ல எது வேணா வரலாம், இந்த 6க்கு இந்த 5ல எது வேணா வரலாம். அதை தான் decode the language and choose the correct code for the word given in the question. நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லிவருக்கு என்ன கோட் வரும் அப்படிங்கிறது இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது வந்து கேபிட்டல் லெட்டர், இது வந்து கிரீக் லெட்டர், இதுக்கு இதுதான். அட் த சேம் டைம் இதுக்கு தான் இது, அதாவது சிக்கு ஒய், எல்லுக்கு வந்து பீட்டா அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. அப்படி இருந்தா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடுவோம். அவங்க கொஸ்டின் இப்படி ஃப்ரேம் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ இது என்ன எப்படி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லிவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோமே கொஸ்டின் எடுத்துக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட்ல நான் வந்து லிவர் எடுக்கிறேன். நீங்க எல் எடுக்கலாம், இல்ல ஐ எடுக்கலாம், வி, இ, ஆர், இந்த 5 லெட்டர்ல எது வேணா எடுக்கலாம். இது வந்து ஒரு வார்த்தையா பார்க்காம, அதாவது ஒரு வேர்டா பார்க்காம லெட்டரா பாத்துங்க. இப்ப எல் எங்க இருக்குன்னு பாக்குறோம். எல் வந்து பாருங்க, அதோ வவல்ல இந்த இடத்துக்கு வந்து எல் இருக்கு, அதே மாதிரி இந்த ஆயிலில இந்த இடத்துக்கு வந்து எல் இருக்கு, அதுக்கப்புறம் கிளியர்ல இந்த இடத்துக்கு வந்து எல் இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, தோ இதுல, அதுக்கப்புறம் இந்த ஆயிலில, இதுக்கப்புறம் இதுல, இந்த 3லயும் காமனா என்ன இருக்கோ அதுதான் வந்து எல்லுக்கு, அதாவது இந்த 3லயும் காமனா என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் எல்லுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒய் பாருங்க, ஒய் ஏதாச்சும் இதுல இருக்கா? இல்ல. ஒய் இந்த இடத்துல தலைகளா இருக்கு, அதை நம்ம எடுக்கக்கூடாது. இந்த சிம்பிள் மாதிரியே இங்க இருக்கணும். இதுல ஒய் இருக்கா? இல்ல. அப்போ ஒய் போயிடும். அடுத்து வந்து பீட்டா இங்க இருக்குங்களா, இந்த ரெண்டுலயும் பீட்டா இல்ல. அடுத்து டபிள்யூ போல ஏதாச்சும் இங்க இருக்கா? இல்ல. அடுத்து வந்து பை வந்து இந்த 3லயும் இருக்கா? இல்ல. அடுத்து வந்து தீட்டா இருக்கு, இங்க பாருங்க, இதுல தீட்டா இருக்கு, தோ இதுல தீட்டா சிம்பிள் இருக்கு, இதுல தீட்டா சிம்பிள் இருக்கு. இது தீட்டாவா இல்லாமையும் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஓன் கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஓ போல இருக்கணும், ஓ இல்ல ஓ போல. ஓகேங்களா? இப்ப இந்த 3ல இருக்கா? அப்போ இந்த எல்லுக்கு வந்து என்ன வருங்க, தீட்டா அப்படிங்கிறத வரும். ஆப்ஷன்ஸ்ல நம்ம போய் பாக்குறோம், தலைவர் தீட்டா வந்து பில மட்டும் தான் இருக்காரு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? உடனே வந்துட்டுச்சா இவ்வளவு சிம்பிளா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் இங்க தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு ஆப்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தீட்டா அப்படிங்கிறது இதுல ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. அட என்னடா இப்படி
சப்பையா போச்சு அப்படின்னு நினைச்சேன். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம மிச்சம் இருக்கிற இந்த லெட்டருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து அந்த புரிதல் கிடைக்கும். சரி, நம்ம ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியெல்லாம் போடக்கூடாதுன்னு போகவே கூடாது. இது கத்துக்கிறதுக்கான நேரம் கத்துப்போம். அடுத்து வந்து ஐக்கு எடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இப்ப LIVERனா இந்த தீட்டாவை தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. இங்க பாருங்க, இந்த தீட்டா வந்து நடுவுல கூட இருக்கு. ஸோ இப்படி கூட வரலாம். இது ஒன்று பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இப்ப 2 எதிர்த்து தீட்டா இருக்கு அப்படின்னா மிச்ச லெட்டர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணும். சரியா, இந்த 2 பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுங்க. அண்ட் முக்கியமா இதுல இருக்கிற மாதிரியே இந்த லைனா இருக்கும்லாம் நினைக்கவே கூடாது. இங்க பாருங்க, இந்த தீட்டா வந்து ஃபர்ஸ்ட்க்கு எல்லுக்கு இங்க இருக்கு. ஆனா இதுல எங்க இருக்குங்க, சென்டர்ல இருக்கு. சில சமயம் லாஸ்ட்ல கூட கொடுக்கலாம். சோ அதுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். அண்ட் இதுலயாச்சும் ஒன்னு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் இந்த தீட்டா இதுல ஒன்னு மட்டும் தான் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்ப சப்போஸ் 2 இதுல ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த முழுசையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரோசீட் பண்றதா புத்திசாலித்தனம். மெயின்ஸ்ல ஒவ்வொரு மார்க்கும் கவனமா இருக்கணும், ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப கவனம். சரிங்களா, இப்ப அடுத்தது வந்து ஐ எடுக்கலாம். இதை நான் அதுக்கு முன்னாடி எரேஸ் பண்ணிக்கிறேன், அப்பதான் தெளிவா இருக்கும். அண்ட் எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர்ல தெளிவா வச்சுக்கோங்க, கயா மொயான்னு கிறுக்கி விட்டுறாதீங்க. பின்னாடி ரஃப் ஸ்பேஸ் கூட இருக்கும். பட் ரஃப் ஸ்பேஸ் விட பக்கத்திலே கொஞ்சம் சின்னதா ரொம்ப நீட்டால எழுதாம உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கங்க. சரிங்களா, இப்ப ஐக்கு பார்க்க போறோம். ஐ எங்கெல்லாம் இருக்குங்க, தோ VIEW ல இருக்கு, OILY ல இருக்கு, WRITE ல இருக்கு. இப்ப இந்த மூணுலயே காமனா என்ன இருக்குன்னு பார்க்க போறதோ இது அண்ட் இது. சரிங்களா, இப்ப பாருங்க, இந்த V வந்து 3ல இருக்கா, இல்ல, ரூல்ட் அவுட். அடுத்து E போல 3ல இருக்கா, இல்ல. அடுத்து இந்த இடத்துக்கு Y வந்து தலைகளா இருக்க மாதிரி இருக்கு, இது இருக்கா, இல்ல. அதுக்கு அடுத்தது இந்த S தலைகளா இருக்க மாதிரி எங்க இருக்கு, இதோ இங்க இருக்கு, இதோ இங்க இருக்கு, இதோ இதுல இந்த லாஸ்ட்ல இருக்கு. அவ்வளவுதான், புரியும் நினைக்கிறேன். அதாவது இது வந்துட்டு இங்க இருக்கு, இதோ இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு, இதுல இந்த இடத்துக்கு இருக்கு. அப்போ ஐக்கு வந்து என்ன வருங்க, இந்த S தலைகளா இருக்கிற மாதிரி வந்துரும். அவ்வளவுதான். சரிங்களா, அடுத்து வந்து V பார்க்க போறோம். இந்த V வச்சு நீங்க ஒரு விஷயம் கத்துப்பீங்க. இப்ப பாருங்க, Lக்கும் Iக்கும் நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த VERக்கு 3க்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, இன்னும் எஃபெக்டிவ் பிராக்டிஸா இருக்கும். இப்ப வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து V கண்டுபிடிக்கலாங்க. V எங்கெல்லாம் இருக்கு, இதோ VIEW ல இருக்கு. அடுத்து வந்து VOWEL இருக்கு. வேற எதுலயாச்சும் V இருக்கா, இல்ல. அப்போ இந்த பக்கம் இதுல காமனா இருக்கிற லெட்டரை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் V எடுத்துக்கிறோம். இதோ V இங்கேயும் இருக்கு, V ரெண்டுலயுமே இருக்கு. அப்போ V இருக்கட்டும். அடுத்து வந்து E எடுக்க போறோம். E இங்க இருக்கு, E இங்கேயும் இருக்கு. சூப்பர். அடுத்து இந்த இடத்துக்கு Y பாருங்க, இங்க இருக்கு. ஆனா இந்த Y மேல இருக்கு. அப்ப இது வராது. சரிங்களா, அடுத்து இது வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்ப இந்த இதுல பாருங்க, VE அப்படிங்கிற இதுலயும் இருக்கு, VE இதுலயும் இருக்கு. அப்ப 2 லெட்டர் Vக்கு வருமானு கேட்டா அப்படித்தான் இல்ல. ஏன்னா இந்த Vயும் Eயும் வேற எதுலயாச்சும் இருக்கு அப்படின்னா நம்ம அதை பார்த்து ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, V வந்து இந்த இதுலயாச்சும் இருக்கா, இல்ல. அடுத்து இதுல இருக்கா, இல்ல. இதுல ஏதாச்சும் V இருக்கா, இல்ல. அடுத்து இதுல இருக்கா, இல்ல. ஆனா இங்க பாருங்க, இதோ தலைவர் இங்க ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ V வந்து இதுக்குள்ள வராது. அப்ப வந்து Vக்கு என்ன வந்துருங்க, E மட்டும் தான் வரும். சரிங்களா, தெளிவா புரிஞ்சிருச்சா எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு? இதுக்கு தான் வந்துட்டு எல்லா லெட்டர்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெளிவா புரியும். ஒரு லெட்டர் வச்சு மட்டும் போயிட்டோம் அப்படின்னா நம்ம கான்செப்ட்ல தெளிவா இருக்கவே முடியாது. சரிங்களா, இப்ப அடுத்தது வந்து Eக்கு எடுக்க போறோம். E எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன், அப்பதான் நீட்டா இருக்கும். இப்ப வந்துட்டு E வந்து இங்க இருக்கு. அடுத்ததோ இதுலயும் E இருக்கு, WRITE இதுலயும் இருக்கு, BUTTER இதுலயும் இருக்கு. தோ கிளியர், இதுலயுமே E இருக்கு. சரிங்களா, அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எப்போதுமே வந்துட்டு நீங்க வந்து Lல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சின்னதா, அதாவது ஒரு 2 லெட்டர் இருந்தா நம்ம காமனா கண்டுபிடிச்சிக்கலாம். சோ அதனால அந்த மாதிரி 2 இருக்கிறத கொண்டு இருப்பாங்க. இப்ப E பாருங்க, 1 2 3 4 5 இதுல வருது. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால எப்பவுமே வந்துட்டு ஒரு 2 லெட்டர் காமனா இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அப்படியே ப்ரோசீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப கஷ்டமாலாம் எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியா சால்வ் பண்ணலாம். பட் கவனம் முழுக்க அங்க இருக்கணும். சரிங்களா, இப்போ இதுல எல்லாம் என்ன காமனா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். தோ இதுல, அடுத்தது இதுல, அடுத்தது வந்துட்டு இதுல, அடுத்தது இந்த 2லயும், இந்த 5லயும் என்ன காமனா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நாம வந்து தீட்டாவை எடுத்துட்டோம். சோ ரூல்ட் அவுட் விட்டுறலாம். அடுத்தது இந்த Y போல ஏதாச்சும் இருக்கா, Y போல இதுல இருக்கு, இதுல Y போல இருக்கா, இருக்கு. இதுல Y போல இருக்கா, இருக்கு. இதுல Y போல இருக்கு. அப்போ இந்த கேள்விக்கு Eக்கு வந்து என்ன வருங்க, Y வருமா, என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கன்ஃபார்ம் Y மட்டும் தான் வரும், வேற எதுவும் வராது. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க. இப்ப இந்த பீட்டா அப்படிங்கிறது இதுல இருக்கா, இல்ல. அப்ப நம்ம வந்து பீட்டாவை விட்டுறலாம். ஓகேங்களா, அடுத்து W எடுக்கிறோம். W வந்து இதுல செகண்ட் ஒன்ல இருக்கா, இல்ல. அப்ப W விட்டுறலாம். அடுத்து பை எடுக்கிறோம். பை செகண்ட் ஒன்ல இருக்கா, இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, Eக்கு அந்த Y தான் வரும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். சரிங்களா, அதாவது ஒரு இதுல இருக்கிற அந்த 5 லெட்டர் மத்த இதுலயாச்சும் இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம்னாவே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Eக்கு வந்து Yன்னு வந்துரும். சரிங்களா, அடுத்தது R பார்க்க போறோம். R எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்திரலாம். R வந்து இந்த இடத்துக்கு இருக்கு, அடுத்தது இந்த இடத்துக்கு இருக்கு, அடுத்து வந்து இந்த இடத்துக்கு இருக்கு. சரிங்களா, இப்ப R பாருங்க, இப்போ 1, அதுக்கப்புறம் இதுல இந்த மூலி நம்ம வந்து செக் பண்ணும். சரிங்களா, இப்ப நம்ம வந்து Y செக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பீட்டா ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறோம். இந்த இடத்துக்கு பீட்டா இருக்கா, இல்ல. அப்ப பீட்டா வந்து வராது. அடுத்து W போல இதுல இருக்கா, இதுல இல்ல. அப்ப W வராது. அடுத்து பாருங்க பை, பை இந்த இடத்துக்கு இருக்கு, அதுக்கப்புறம் பை இதுலயும் இருக்கு, பை இதுலயும் இருக்கு. அப்போ Rக்கு வந்து என்ன வருங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
பை தான் வரும். அவ்வளவுதான். இதுல பாருங்க, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஆர் இங்க சொன்னேன், இந்த இடத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துக்கு சொன்னேன். ஆனா இந்த இடத்துக்கு இருக்கிற ஆரை விட்டுட்டேன் பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. கரெக்டா சால்வ் பண்ணுங்க. தோ பை இங்க இங்க இதுல வரும். சோ அப்ப ஆருக்கு வந்து என்ன வருங்க? பை தான் கோடா வரும். சரிங்களா? இப்ப இந்த 5ஐயும் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு தான் ஒரு புரிதல் நம்மளுக்கு வேணும். இந்த இடத்துக்கு தீட்டா, இந்த தலைகளா எஸ், இ போல, ஒய் போல, பை போல, சாரி பை இருக்கு. ஆனா இங்க ஆர்டர் எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். இந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். இந்த ஆர்டர் வந்து எப்படி வேணா மாத்தி கொடுக்கலாம். நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்ப சப்போஸ் ஒரு டீட்டா இருக்கனால இந்த கொஸ்டின் நம்ம வந்து எக்ஸாம் ஹால்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா ஒரு டீட்டானா டக்குன்னு முடிச்சுட்டு போய்க்கலாம். இங்க நம்ம கத்துக்கிறோம், அதனால ஃபுல்லாவே தெரிஞ்சுட்டோம். இப்போ ஒரு லெட்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது மீன் ஒவ்வொரு லெட்டருக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி நீ அடுத்தடுத்த கொஸ்டின் வந்தா நீங்க வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற வேர்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இருக்கிறதுல 2 அல்லது 3 இந்த மாதிரி காமனா இருக்கிறத பார்த்து எந்த சிம்பிள் வருமோ அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? செகண்ட் ஒன், 2 இதுல காமனா இருந்துச்சு அப்படின்னா நாம அடுத்தடுத்து செக் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். இது வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்துட்டு இதுக்கு எல்லுக்கு வந்து தீட்டா வந்து ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு, இங்கேயும் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படிலாம் நினைச்சு கூடாது. அது மாறி கூட இருக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் இந்த ஜம்பிள்டு கோடிங்ல நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சோ இதுல கிளியருக்கு இது அண்ட் சிக்கு இது கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கோங்க? அது இந்த மாதிரி டேட்டாவை தெளிவா ரீட் பண்ணும்போது மட்டும் தான் புரியும். சோ டேட்டாவை எப்போது ரீட் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ நம்ம முன்னாடி வந்து நம்ம அந்த கொஸ்டினை பார்த்துட்டோம். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த சைக்கிளுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எஃபெக்டிவ் ப்ராக்டிஸா இருக்கும். இப்ப சால்வ் பண்ணலாங்களா? சைக்கிள் வந்து CYCLEன்னு எடுத்துக்கிறோம். இப்ப தலைவர் சி வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அதோ தலைவர் சி வந்து இந்த இடத்துக்கு மட்டும் தான் இருக்காரு. இப்ப நம்ம முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணி கூட நம்ம கொண்டு போகலாம். ஆனா இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சிக்கு வந்துட்டு இதுல இருக்கிற கோடு மட்டும் தான், அதாவது இதுல இருக்கிற 5 லெட்டர்ல ஏதோ ஒன்னு தான் வரப்போகுது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இதுல மட்டும் தான் அந்த கோடு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சிக்கு உண்டான கோடு. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒய் எடுத்துப்போம். அதாவது இந்த ஒய் இருக்கு இல்லையா, ஒய் போல இருக்கிறது எடுத்துப்போம். ஒய் போல எங்க இருக்காதோ இங்க வந்து y போல இருக்கு. அப்ப அந்த y வருமா? வரவே வராது. சரிங்களா? அடுத்தது பீட்டா. இந்த பீட்டா அப்படிங்கிறது வேற எதுலயாச்சும் இருக்கா? அதாவது இதுல இருக்கா? இல்ல. இதுல இருக்கா? இல்ல. இதுல பீட்டா இருக்கா? இல்ல. இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இல்ல. அப்போ சிக்கு வந்து என்ன வருங்க? பீட்டா அப்படின்னு சொன்னவங்களுக்கு கரெக்ட். அட் த சேம் டைம் இதுதான் கன்ஃபார்ம்னு நம்ம சொல்லவே கூடாது. மத்ததை செக் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணணும். இப்ப W இருக்கு. W இதுல செகண்ட் ஒன்ல இருக்கா? இல்ல. அடுத்த தேர்ட் ஒன்ல இருக்கா? இல்ல. அடுத்து இந்த இதுல இருக்கா? இல்ல. இதுல இருக்கா? இல்ல. இதுலயும் இல்ல, இதுல இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? இந்த சிக்கு பி அல்லது W வரலாம். சரிங்களா? இப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருங்க. இப்ப அடுத்து பீட்டா W போயிருச்சு. அடுத்து வந்து பை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பை வந்து எதுக்கு தெரிஞ்சிருக்குங்க? ஆருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது பைக்கு வந்து ஆர் பார்த்திருப்போம். அடுத்து வந்து அந்த தீட்டா அப்படிங்கறத நம்ம எதுக்கு பார்த்து வச்சிருப்போம்? எல்லுக்கு வந்து பார்த்து வச்சிருப்போம். சரிங்களா? இப்போ அந்த ஒய் அப்படிங்கறத நம்ம எதுக்கு வந்து பார்த்தோம்? சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி ஈக்கு வந்து பார்த்தோம். ஈக்கு வந்து ஒய் பார்த்தோம். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. ELRக்கு பை தீட்டா ஒய் போயிடுச்சு. அதாவது இந்த பை போயிடுச்சு, டி போயிடுச்சு. பீட்டா W இருக்கு. இந்த இடத்துக்கு மிச்சம் என்ன இருக்கு? சி இருக்கு, ஏ இருக்கு. LER போயிடுச்சு. CA இருக்கு. அப்போ சிக்கும் ஏக்கும் சேர்ந்தாப்புல பீட்டாவும் டபிள்யூவும் வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சதுல? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளியர்ங்கிற வார்த்தை எழுதிக்கிறோம். கிளியர்ங்கிற வார்த்தை எழுதிட்டு நம்ம அதுல இருந்து சி எடுக்கிறோம். இந்த இடத்துக்கு சி இதுக்கு மட்டும் தான் இருக்கு. இதுல இந்த சிம்பிள், இந்த சிக்கு வந்து இதுல இந்த 5ல ஏதோ ஒன்னு தான் வரப்போகுது. ஒய் அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ அதனால வந்து ஒய் ரூல்ட் அவுட். அடுத்து வந்து பீட்டா மத்த எதுலயுமே இல்ல. சோ பீட்டாவை எடுத்து எழுதிக்கிறோம். அட் த சேம் டைம் இதுதான் கன்ஃபார்ம் நம்ம பண்ணிக்கவே கூடாது. இந்த மத்த இருக்கிற 3 லெட்டரையும் நம்ம வந்து செக் பண்ணும். W வேற எதுலயாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது W இல்ல. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிக்கும் ஏக்கும் பீட்டா அல்லது W வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் அதை எப்படி நான் கன்ஃபார்மா சொல்றேன்னா, இதுலயும் ஏ இல்ல, இதுலயும் ஏ இல்ல, இதுல எதுலயுமே ஏ கிடையாது. அப்போ ஏசிக்கு பீட்டாவும் வரலாம் அல்லது இந்த W போல இருக்கிறதும் வரலாம். இதே பாருங்க, பையும் அந்த தீட்டாவும் வந்துட்டு பை வந்து இந்த இடத்துக்கு இருக்கு, தீட்டா வந்து இந்த இடத்துக்கு இருக்கு. அப்ப அதுவும் வராது, இதுவும் வராது. சோ அந்த பீட்டாவும் W போல இருக்கிறது மட்டும் தான் ஏவுக்கும் சிக்கும் எது வேணா வரலாம். சரிங்களா? அது என்னன்னு ஆப்ஷன் வச்சு முடிவு பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்து வந்து Y சால்வ் பண்ண போறோம். அடுத்து நம்ம வந்து ஒய்க்கு பார்க்க போறோங்க. ஒய் இதுல இருக்குங்களா? இல்ல. இதுல இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. ஆயில ஒய் இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு மட்டும் பார்த்தா போதும். இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. அப்ப ஆயிலுக்கு உண்டான கோடு வந்து இதுதான். ஆனா எது வேணா வரலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த எஸ் தலைகளா இருக்குல்ல, அது வேற எங்காச்சும் இருக்கா? இதெல்லாம் நான் அரேஸ் பண்ணிடுறேன். எஸ் வந்து வேற ஏதாச்சும் இருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப இது வருமா? வராது. ஏன்னா ஒய் வந்து இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த 4ல ஏதோ ஒண்ணு மட்டும் தான் ஒய். மத்த எது கூடயுமே வந்து வரவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ ரைட், அது போயிடுச்சு. அடுத்து அந்த ஒய் தலைகளா இருக்கிறது வேற எதுலயாச்சும் இருக்கான்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒய் தலைகளா இருக்கிறது இங்க
கொடுத்திருக்காங்க. அப்ப அதுவும் வராது. சரிங்களா? ஏன் வராது? y அப்படிங்கிறது இங்க மட்டும் தான் இருக்கு. சோ அதுக்கு உண்டான கோட் இதுல மட்டும் தான் இருக்கணும். வேற எங்கேயுமே வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து தீட்டா. தோ தீட்டா வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப அது போய்டும். அப்ப இந்த u அப்படிங்கிறது இது மட்டும் தான் இருக்கு. அப்ப y க்கு வந்து என்னங்க? இந்த u போல இருக்கிறது மட்டும் தான் வரும். வேற இதுல u போல இருக்கா? இல்ல. இதுல இருக்கா? இல்ல. இதுலயும் இல்ல. இதுல மட்டும் தான் இருக்கு. இதுல இல்ல, இதுல இல்ல. சரிங்களா? இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வந்து c கண்டுபிடிக்கிறங்க. c வந்து ஆல்ரெடி இந்த இடத்துக்கு பீட்டா w போல இருக்கிறது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப அதைவே இந்த இடத்துக்கு எழுதிக்கலாம். அடுத்து l வந்து நம்ம டைரக்டா பாத்துறலாம். l இங்க இருக்கு. முன்னாடியே பாத்துருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு தடவை பாத்துக்கலாம். இந்த இடத்துக்கு l இருக்கு, இந்த இடத்துக்கு l இருக்கு. இப்ப இந்த மூணுல என்னெல்லாம் காமனா இருக்குன்னு பார்ப்போம். தோ இதுல அடுத்து வந்து ஆயில் இல்ல, இதுலயும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த y போல இருக்கிறது, y போல இருக்கிறது இங்கேயும் இருக்கு. அப்ப வருங்களா? வராது. அடுத்து வந்து பீட்டா வந்து c க்கு போயிடுச்சு. அந்த w போல இருக்கிறது c க்கு போயிடுச்சு. அடுத்து அந்த பை அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கு? தோ பை இங்க இருக்கு, இதுல பை இருக்கு. அப்ப பை வருமா? வரவே வராது. சரிங்களா? அப்ப என்ன இருக்கும்? தோ இந்த இடத்துல தீட்டா இருக்கு. தோ இதுல இந்த இடத்துக்கு வந்து தீட்டா வருதா? சாரி, அந்த இடத்துக்கு வரக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்து தீட்டா வருதா? வருது. இதுலயும் தீட்டா வருது. புரிஞ்சுதுங்களா? அப்ப l க்கு வந்து என்ன வருங்க? தீட்டா தான் வரும். சரிங்களா? அதாவது இப்ப நம்ம c க்கு கண்டுபிடிச்சு l க்கு போறோம். l எங்கெல்லாம் இருக்கு? இங்க, இங்க, இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மூணுல நம்ம செக் பண்றோம். இந்த மூணுல நம்ம செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து y பார்க்கறோம். இந்த y போல இருக்கிறது தோ இங்க வருது. ஓகேங்களா? நம்ம பார்க்க வேண்டியது இந்த மூணுல மட்டும் தான். சரிங்களா? இது இருக்கட்டும். இந்த y போல இருக்கிறது இங்க வருது. அப்ப y வருமா? வராது. பீட்டா w அப்படிங்கிறது c க்கு போடு. சரிங்களா? அடுத்து பை பாருங்க. தோ இந்த இடத்துக்கு வருது. அப்ப வருமா? வராது. ஏன்னா அந்த நம்ம சிம்பிள் அப்படிங்கிறது இதுல, அடுத்து இதுல மூணுல மட்டும் தான் காமனா இருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தீட்டா வந்து இதுல இருக்கு, அடுத்து தீட்டா வந்து தோ இதுல இருக்கு, அடுத்து தீட்டா வந்து இதுல இருக்கு. அப்ப l க்கு வந்து தீட்டா போடும். சரிங்களா? இப்ப கடைசியா என்ன இருக்குங்க? e மட்டும் தான் இருக்கு. ஈயும் பாத்துறலாமா? ஃபர்ஸ்ட் e எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்துருவோமா? தோ e வந்து இங்க இருக்கு. அடுத்து பட்டர்ல ஒரு e இருக்கு, ரைட்ல ஒரு e இருக்கு, வவல்ல ஒரு e இருக்கு. வேற எதுல வச்சிருக்கு? அதோ கிளியர்லயே ஒரு இருக்கு. அப்போ இதுல, அடுத்தது வந்துட்டு இதுல, அடுத்தது வந்து இதுல இந்த அஞ்சுலயும் காமனா இருக்கும். சரிங்களா? இந்த y பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த y போல இருக்கிறது இதுல இருக்கு, அடுத்து இதுல இருக்கு, அடுத்து இதுல இருக்கு, இதுல இருக்கு. அப்போ y தான் கன்ஃபார்ம்னு சொல்லிட முடியும். பட் இருந்தாலும் மத்ததை பார்த்துடலாம். பீட்டா w கண்டிப்பா வராது. பை வந்து நம்ம எதுக்கு பார்த்தோம்? சோ பை வந்து இந்த செகண்ட் ஒன்ல இருக்கா? இல்ல. அப்ப அதை வச்சு ரூல் பண்ணிடலாம். அடுத்த தீட்டா வந்து செகண்ட் ஒன்ல இருக்கா? இல்ல. அவ்வளவுதான். அப்ப அந்த y க்கு வந்து என்ன வருங்க? y போல இருக்கிறதா வரும். சரிங்களா? y க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு e வந்து இங்கெல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த அஞ்சுலயும் அந்த சிம்பிள் வந்து இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணிருக்கோம்னா, இந்த கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இந்த கொடுத்திருக்கிற சிம்பிளை பார்க்க போறோம். இந்த y அப்படிங்கிறது தோ இந்த இடத்துக்கு செகண்ட் ஒன்ல இருக்கு, இதுல இந்த இடத்துக்கு இருக்கு, இந்த இடத்துக்கு இருக்கு, இதுல இந்த இடத்துக்கு இருக்கு. சூப்பர். அடுத்த பீட்டா w நம்மளுக்கு c க்கு போயிடுச்சு நல்லாவே தெரியும். அது கண்டிப்பா வராது. நம்ம y ஒன்னு கிடைச்சோனே செக் பண்ணிடக்கூடாது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போட்டுக்கணும். அடுத்து பை அப்படிங்கிறது தோ இந்த அதை ஒரு நிமிஷம் இருங்க, எரேஸ் பண்ணிக்கிறேன். பை அப்படிங்கிறது இங்க இருக்கு, தோ இங்கேயும் இருக்கு. அப்ப அது வருமா? வராது. ஏன்னா நமக்கு டேர்னுக்கும் அந்த ஈக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப அது வந்து ரூல்ட் அவுட் ஆயிடும். அடுத்து தீட்டா அப்படிங்கிறது தோ இந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மளுக்கு எந்தெந்த இதுல டிக் பண்ணிருக்கோமோ அதுல மட்டும் வந்தா போதும். அதுக்கப்புறம் ஈக்கு வந்து y தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? என்னெல்லாம் இருக்கு? பீட்டா இந்த u போல மறுபடியும் பீட்டா தீட்டா y அல்லது ww வரணும். ஃபர்ஸ்ட் a ஆப்ஷன் பார்க்க போறோம். பீட்டா 2 பீட்டா இருக்கா? இருக்கு. அடுத்து வந்து தீட்டா இருக்கா? இருக்கு. y-யும் u போல இருக்கா? இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் A. சரிங்களா? இதுல பாருங்க ரூல் அவுட் பண்றதுக்கு பை இருக்கு, இதுலயும் பை இருக்கு, இதுலயும் பை இருக்கு. அப்ப இந்த மூணுமே வராதுன்னு ஈஸியா சொல்லிடலாம். சரிங்களா? நம்ம 2 क्वेश्चन பார்த்திருக்கோம். 2 क्वेश्चनமே வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாடல்ல கேட்டா நீங்க இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? கொடுத்திருக்கிற டேட்டாவை தெளிவா ரீட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும். பார்த்தோன்னே நீங்க பாட்டுக்கு இதான நம்ம வீடியோல பார்த்திருக்கோமே அப்படின்னா சால்வ் பண்ணிட கூடாது. மனப்பாடம் கூடவே கூடாதுங்க. கான்செப்ட்ல தெளிவா இருக்கணும். இப்ப நம்ம வந்து 2 क्वेश्चन பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25% இந்த ஜம்பிள் கோடிங் கவர்டு. இப்ப நீங்க இந்த கொடுத்திருக்கிற இந்த டேட்டாவை நீங்க படிச்சுட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த வாரத்துக்கு நீங்க வந்து கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. உங்களோட அந்த புரிதல் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். கவலையே படாதீங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கத்துக்கிறோம். ஸோ கத்துக்க தான் நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இந்த क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, according to a code language words in capital letters in column 1 are written in small letters in column 2. அதாவது column 1ல capital lettersல இருக்கிறதுக்கான கோட் வந்து column 2ல வந்து கொடுத்திருக்காங்க. the letters in column 2 are jumbled up. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி பார்த்த क्वेश्चंस வந்து பாத்தீங்க அப்படின்னா நேருக்கு நேர் இருந்திருக்கும். ஆனா இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த column 2ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஜம்பிள்டா இருக்கு. அதாவது கலந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த டெலிபரேஷனுக்கு இதுல எது வேணா வரலாம், இந்த கன்சிடரேட்டுக்கு இதுல எது வேணா வரலாம், முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வரவே வராது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ decode the language and choose the correct code for the word given as question. நீங்க அந்த கோடை வந்து டீகோட் பண்ணிட்டு இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்ப பாருங்க, இந்த டெலிபரேஷன்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி 12ன்னு எழுதிக்கணும். அடுத்து கன்சிடரேட்ல 1 2 3 4 5 6 7
8 9 10 11 11 கவுண்ட் பண்ணும்போது தெளிவா கவுண்ட் பண்ணிக்கோங்க ஆபீசர்ஸ். வேக வேகமா கவுண்ட் பண்றேன்ட்டு மறுபடியும் எல்லாம் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஒரு டைம் பண்ணா தெளிவா பண்ணிடணும். சரிங்களா? எக்ஸாம் ஹால்ல ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். அடுத்து 3வது பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து பாருங்க 1 2 3 4 5 6 7. அடுத்து வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. சரிங்களா? 1 2 3 4 5 6 இருக்கு. அவ்வளவுதான். இப்போ இது மூலமா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? காலம் 1ல இருக்கிற கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு கவுண்ட் பண்ணி ஒவ்வொன்றிலும் எவ்வளவு இருக்குன்னு எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா? ஏன் எழுதி வச்சிருக்கோம்? இது வந்து முன்னாடி போல கிடையாது. அதாவது முன்னாடி போல கிடையாது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். பட் இது வந்துட்டு எப்படி இருக்குங்க? மாறி மாறி இருக்கனால லெட்டரை கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வந்து கனெக்ஷன் மேக் பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் என்றோம் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7. பாத்தீங்களா? 7 6ன்னு வருதா? இப்போ அது வந்து அது கணக்கு. அடுத்து வந்து 1 2 3 4 5 6 7 8 9. இது ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. எண்ணும்போது கரெக்டா கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த 12க்கு இந்த 12 கிட்ட வந்துடணும். இந்த 11க்கு இந்த 11 கிட்ட வந்துடணும். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு 9 இங்க ஒரு 9 2 9 இருக்கு. சரிங்களா? அது என்னன்னு நம்ம வந்து கொஸ்டினை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு இந்த 9 எடுக்க முடியாது. இந்த 6க்கு இந்த 6 போயிடும். இந்த 7க்கு இந்த 7 போயிடும். இப்ப பாத்தீங்களா இதுக்குள்ளே ட்விஸ்ட் எப்படின்னு? அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து சொலேஸ்க்கு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சொலேஸ் நம்ம எடுத்துப்போம். SOLACE அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எஸ்க்கு பார்ப்போம். எஸ் வந்து எங்க இருக்குங்க? தோ இந்த இடத்துக்கு எஸ் இருக்கு. தோ இந்த இடத்துக்கு எஸ் இருக்கு. வேற எதுலயாச்சும் எஸ் இருக்கா? இல்ல. இப்போ இந்த 11லயும் இந்த 9லயும், ஆனா 9 2 பக்கம் இருக்கிறதுனால நம்ம அதை ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டாம். இந்த எஸ் விட்டுருவோம். ஓக்கு போவோம். ஓ வந்து எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவுமே இந்த 9க்குள்ள வருது. ஏன்னா 2 9 இருக்கிறனால அது கொஞ்சம் இழுத்துட்டு போகும். ஓவையும் விட்டுருவோம். அடுத்து எல் எடுப்போம். எல் வந்துட்டு அதுவும் 9ல வருது. ஸோ அதை அப்புறம் பார்த்துப்போம். அடுத்து ஏ எடுப்போம். ஏ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த 9ல வருதான்னு பாருங்க. 9ல இல்ல. அப்போ சூப்பரா போச்சு. ஏ ஃபர்ஸ்ட் கொண்டு போவோம். ஏ வந்து இந்த டெலிபரேஷன்ல அதோ இந்த இடத்துக்கு இருக்கு. அடுத்தது கன்சிடரேட்ல அதோ இந்த இடத்துக்கு ஏ இருக்கு. அடுத்தது வந்துட்டு வேற எதுலயாச்சும் ஏ இருக்கா? இல்ல. 11 12 மட்டும் தான் ஏ இருக்கு. இப்போ இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறத நம்ம எடுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, ஏ வந்து இந்த ரெண்டுலயும், அதாவது 11லயும் 12 இந்த லெட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறதா வந்துட்டு நம்மளுக்கு ஏக்கான ஆன்சரா வரும். சரிங்களா? நான் இப்ப இந்த ப்ளூ கோட் எல்லாம் அழிச்சிடறேன் ஒரு புரிதலுக்காக தெளிவா இருக்கும். இப்போ நீங்க வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல, அதாவது மொபைல் ஃபுல்லா இருக்கும்ல அந்த மாதிரி வச்சு பாருங்க. சாரி, ஹரிசாண்டல் வச்சு பாருங்க. லேண்ட்ஸ்கேப் ஹரிசாண்டல் ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த மாதிரி வச்சு பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து விசிபிளா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இதுல இந்த ரெண்டுலயும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஏ வந்து ரெண்டுலயும் இதுலயும் காமனா இருக்கு, இதுலயும் காமனா இருக்கா? இல்ல. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு டி, ஏ அடிச்சு விட்டுறேன். டி வந்து இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கா? இல்ல. அடுத்து வந்து இ பாக்குறோம். இ ரெண்டுலயும் காமனா இருக்கா? அதோ இ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கும். தயவு செஞ்சு இ வந்து ஆன்சர்னு போட்டக்கூடாது. ஏன்னா இங்க பாருங்க, அதோ இ இங்கேயும் இருக்கும், இ இங்க இருக்கும். இந்த கண்ணு ஃபுல்லா அப்படியே பார்க்கணும், அப்படி ஸ்கேன் பண்ணணும். அப்ப இ வந்து ரூல்ட் அவுட். அடுத்து எஃப் பார்க்க போறோம். இதோ எஃப் இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு. வேற எதுலயாச்சும் எஃப், இதுல எஃப் இருக்கா? இல்ல. இதுல எஃப் இருக்கா? இல்ல. இதுல எஃப் இருக்கா? இருக்கு. அப்ப எஃப்பும் போயிடும். அடுத்து வந்து எம் எடுக்கிறோம். அதோ எம் இங்க இருக்கு, எம் வராது. அடுத்து ஓ எடுக்கிறோம். ஓ மேலேயும் இருக்கு, அதாவது இங்கேயும் ஓ இருக்கு, இங்க ஓ, இங்க ஓ, அப்ப ஓவும் வராது. அடுத்து வந்து பி பாருங்க, இதோ பி வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. வேற எதுலயாச்சும் பி இருக்கா? இல்ல. அப்ப பியை தனியா எடுத்து வச்சுப்போம். ஆனா அதான் கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. மிச்சம் 2 லெட்டரையும் பார்த்துக்கலாம். கியூ பாருங்க, அதோ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் கியூ இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப கியூ வந்து வராது. அடுத்து வந்து எஸ் எடுக்க போறோம். தோ எஸ் வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, எஸ் இங்கேயும் இருக்கு. அப்ப அது வேண்டாம். அடுத்து இசட் இங்க 2 இங்க இருக்கு. அப்ப இதுல, அப்ப ஏக்கு வந்து என்னங்க? பி மட்டும் தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோடை வந்து ஸ்மால் லெட்டரில் போட்டுங்க. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாருங்க, இந்த பி வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, தோ ஏலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப மிச்சத்தையும் கண்டுபிடிச்சதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப அடுத்து வந்து நம்ம சிக்கு போவோம். இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப சிக்கு வந்து நீங்க கண்டுபிடிங்களேன். இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சிக்கு கண்டுபிடிங்க. சிக்கு பார்க்கலாமா? சி எங்க இருக்கு? சி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 9ல இல்லாம பாத்துக்கங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் நம்மள ஈஸி டைம் சேவ் பண்ண உதவும். சி வந்துட்டு தோ இங்க இருக்கு. வேற எதுலயாச்சும் சி இருக்கான்னு கேட்டா வேற எதுலயுமே சி இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த 11 லெட்டர்ல ஒன்னே ஒன்னு மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? நான் கரெக்டா தானே பாத்திருக்கேன். சி வந்து வேற எதுலயும் இல்ல. ஓ சாரி, இங்க பாத்தீங்களா? என்னோட கவனக்குறைவு. இந்த ராக்கெட்ல சி இருக்கு. பாத்தீங்களா? என்ன மாதிரி அவசரப்படக்கூடாது. தெளிவா நீங்க பார்க்கணும். ஒரு சி வந்து இந்த இடத்துக்கு இருக்கு. அப்ப 6லயும் 11லயும் நம்ம செக் பண்ணோம். இந்த இடத்துக்கு 6 இருக்கு, இந்த இடத்துக்கு 11
ஒன்று இருக்கு. இப்போ பார்க்கலாம். இந்த ரெண்டுலேயே காமனா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏ வந்து தோ இங்க ஃபர்ஸ்ட் ஏ இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. ஏ வேற எதுலயாச்சும் ஏ இருக்கா? ஏ இல்ல. அப்ப சிக்கு வந்து கன்ஃபார்ம் ஏ வரும்னு சொல்லக்கூடாது, எடுத்து மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து இ இருக்கு. இ வந்து இங்கேயும் இருக்கு, தோ இங்கேயும் இருக்கு. அப்ப இ வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது, விட்டுறலாம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து இத ஏ மட்டும் வச்சுக்கலாமா? ஏ மட்டும் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? சரி, ஏ தான் தனியா எடுத்து எழுதிட்டுமே. ஏ பார்த்தாச்சு, இ பார்த்தாச்சு. அடுத்து வந்து எம். இதோ எம் இங்கேயும் இருக்கு. அதுல எம் அந்த ஏழுல வந்துட்டாவே ரூல்ட் அவுட் தான். அடுத்து வந்து ஆறு பாருங்க, இதோ 9லயே இருக்கு, 6ல இருக்கு. ஆறும் வராது. கியூ வந்து இதோ கீழே இங்க இருக்கு, அதுவும் வராது. அடுத்து எஸ் வந்து இங்கே இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன அர்த்தங்க? சிக்கு வந்து கன்ஃபார்ம் ஸ்மால் லெட்டர் ஏ தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். சரிங்களா? சிக்கு வந்து என்னங்க? கன்ஃபார்ம் ஸ்மால் லெட்டர் ஏ தான். அடுத்து வந்து நம்ம இ பார்க்க போறோம். நல்லா தெளிவா பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப இ பார்க்க போறோம். இ எங்கெல்லாம் இருக்கு? தோ கோஸ்ட் லைக்ல இருக்கு, நாலேஜ்லயும் இருக்கு. இனி வந்து தலைவரை கை வச்சு தாக்கணும். ஏபி அப்படிங்கிறது பாருங்க, ஏபி இங்க இருக்கு, ஏபி இங்க இருக்கு. அடுத்து வந்து வேற இதுல ஏபி இருக்கு. பி ரூல் அவுட் பண்ணிடலாம். அடுத்து இதுல ஏ இல்ல, அப்ப இதையும் ரூல் அவுட் பண்ணிடலாம். ஏசி இருக்கு, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சது. நல்லா பாருங்க, இதுல ஏ ஃபர்ஸ்ட், பி வந்து ஃபோர்த் இருக்கு. இதுல ஏ வந்து ஃபர்ஸ்ட், பி வந்து அஞ்சாவது. இப்படி கூட மாத்தி கூட கொடுக்கலாம். ஸோ கவனமா சால்வ் பண்ணும். இதான் நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இந்த கீழே இருக்க லெட்டர்ஸ் வந்து மாறி கூட இருக்கலாம். சரி, இப்போ நம்ம எஸ்க்கு போவோம். எஸ் வந்து எங்க இருக்குங்க? தோ 11ல இருக்கு, 9ல இருக்கு. அடுத்து வேற எதுல எஸ் இருக்கு? எஸ் இல்ல. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கதான் வந்து ட்விஸ்டடு. இது புரிஞ்சிருச்சுனாவே இந்த கான்செப்டே புரிஞ்ச மாதிரி. இப்ப நான் 11ல ஏ இங்க இருக்கு, ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு 9 வந்து 2 9, அதாவது இந்த 9 இந்த 9 இந்த 11 நம்ம செக் பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏ எடுத்துப்போம். ஏ ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம், சோ ஏ வந்து வராது. அடுத்து வந்து டி எடுக்க போறோம். நல்லா பாருங்க, இந்த டி அப்படிங்கிறது இங்க இருக்கு, இந்த டி அப்படிங்கிறது இங்க இருக்கு. இந்த டி வேற எதுலயாச்சும் இருக்கா? இல்ல. அப்போ எஸ்க்கு வந்து என்ன வருங்க? டி வரதுக்கான சான்ஸ் உண்டு. பட் அதுதான் கன்ஃபார்ம் பார்க்கக்கூடாது, மிச்சம் செக் பண்ணிட்டு தான் போகணும். சரிங்களா? அடுத்து வந்து இ பார்க்க போறோம். இ வந்து இங்க இருக்கு, தோ இ மேலேயும் இருக்கு. அப்ப இ வருமா? வராது. அடுத்து வந்து எஃப் எடுக்கிறோம். தோ எஃப் இங்க இருக்கு, கீழே எஃப் இருக்குது. வேற அடிச்சு விட்டா உங்களுக்கு வேற தெரியாதே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சின்னதா அடிச்சு விட்டுக்கிறேன். ஏ பார்த்துட்டோம், இ பார்த்துட்டோம். இப்போ எஃப் வந்து இங்க இருக்கு, எஃப் வந்து இங்கேயும் இருக்கு. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேவா? நான் கொஞ்சம் நீட் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்தது வந்துட்டு எம் பாருங்க, எம் மேல இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப எம்மும் வராது. அடுத்து வந்து ஓ இந்த 12லயும் இருக்கு, 11ல இருக்கு, வராது. அடுத்து வந்து பி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஏக்கு எடுத்துட்டோம், ஸோ அது போடு, வராது. கியூ கண்டிப்பா வராது. அடுத்து எஸ் வந்து மேல இருக்கு, எஸ் இங்கே இருக்கு, இசட் எதுவுமே வராது. அப்போ கன்ஃபார்மா நம்ம என்ன சொல்லிடலாங்க? எஸ்க்கு வந்து டி தான் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? அது ஆனா பாத்தீங்கன்னா இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அப்ப மிச்சத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம அடுத்தது வந்து ஓ கண்டுபிடிக்க போறோம். ஓ வந்து எங்கெல்லாம் இருக்குங்க? ஓ வந்து இங்க ஒண்ணு இருக்குங்க. அடுத்து வந்து 19ல இருக்கு, இந்த இதுல இருக்கு. ஓ வந்து இங்கேயும் இருக்கு, ஓ வந்து இத்தனையும் இருக்கு. சரிங்களா? கண்டுபிடிப்போம். இது கத்துக்கிறக்கான நேரம். 12லயும் ஓ இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாத்துலயுமே அந்த லெட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு. சரிங்களா? இப்ப நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, இந்த 6ல இருந்தே போவோம். ஏன்னா எல்லாத்துலயும் இருக்கணும்னு முடிவாயிருச்சு. அப்ப இதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணுதான் வரப்போகுது. சரிங்களா? ஏ எடுத்துப்போம். ஏ வந்து இங்க இருக்கா? இருக்கு. அடுத்ததுல ஏ இல்லையா? இல்ல. அப்ப ஏவை நம்ம பார்க்க தேவையில்லை. அடுத்து வந்து இ எடுக்கிறோம். இ இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. இந்த இதுல இ இருக்கா? இல்ல. அப்ப ஈயும் தூக்கி அடிச்சிடலாம். சரிங்களா? எல்லாத்துலயுமே அந்த லெட்டர் இருக்கணுங்க. அப்பதான் அது வந்து இது வரும். ஏஇ போயிடுச்சு. அடுத்து எம் பார்க்க போறோம். தோ எம் இங்க இருக்கு, 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 எம் இங்க இருக்கு. சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஓக்கு வந்து எம் அப்படிங்கறத தாராளமா நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியுங்களா? முடியாதா? கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் மிச்சத்தை பார்த்துட்டு வரலாம். ஆர் வந்து இங்க இருக்கான். ஆர் வந்து 7ல இருக்கானா? இல்ல, தூக்கிடலாம் அவனை. அடுத்து வந்து கியூ வந்து 7ல இல்ல, தூக்கிடலாம். எஸ்ஸும் இல்ல. அப்போ ஓக்கு வந்து எம்னு அர்த்தம். எம் வந்து எங்க இருக்கு? ஆப்ஷன் சில மட்டும் தான் இருக்கு. அப்ப இதை வச்சு இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சின்னு ஈஸியா சொல்லிடலாம். சரிங்களா? மிச்சம் எல்லுக்கும் ஈக்கும் கண்டுபிடிச்சிடலாங்களா? இது கத்துக்கிறதுக்கான நேரம் கத்துப்போம். எல் வந்து எங்க இருக்குங்க? தோ எல் வந்து இங்க இருக்கு. அடுத்து வந்து இந்த வேர்ல்ட்ல எல் வந்து இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு எல் இருக்கு. இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒன்னு ஹெல்ப் பண்ணுது. 7ல 2 லெட்டர் வரணும். 7 வந்து இந்த இடத்துக்கு என்ன இருக்குங்க? சிசிங்கிறது மட்டும் தான் வந்துட்டு டபுள் டைம் வருது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த சிசி, அதாவது இந்த 7ல, இந்த 9ல, அதுக்கப்புறம் இந்த 12ல, இந்த 3லயும் சிசி வருதா அப்படிங்கறது பார்த்துட்டோம்னா வேலை முடிச்சது. இப்ப 7ல டபுள் சி இருக்கு. அடுத்து 9ல பாருங்க, இதோ இங்கேயும் சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு. அதுக்கு இந்த பாருங்க, இதுலயும் சி இருக்கு. நான் விட்டுட்டேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க கவனமா இருக்கணும். இந்த சி இருக்கு, 12ல சி இருக்கான்னு பார்த்தா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாங்க? இந்த எல்லுக்கு வந்து சி தான் வரும் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லிடலாம். சரிங்களா? எப்படி சால்வ் பண்றோம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து வந்து ஈக்கு பார்க்க போறோம். இ எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்திரலாமா? இ வந்துட்டு தோ இந்த இடத்துக்கு இருக்கு, இந்த இடத்துக்கு 12ல டபுள் இ இருக்கு. 12ல டபுள் என்னெல்லாம் வருது? இசட்டும் வருது, கியூவும் வருது. அப்ப நம்ம இதை வந்து செக் பண்ணி தான் ஆகணும். இப்ப இ இருக்கு, கன்சிடரேட்ல டபுள் இ இருக்கு. 11ல வருது பாருங்க, 11ல கியூ இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம்? ஈக்கு கியூ வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் மத்த செக் பண்ணிக்கலாம். கோஸ் லைக்ல இ இருக்கு. அடுத்தது நாலேஜ்ல இ டபுள் இ இருக்கு. 9ல டபுள் இ வரும். இப்போ பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு கியூ,
இந்த இடத்துக்கு வந்து QQ, இந்த இடத்துக்கு QQ. இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருது? ஈக்கு வந்துட்டு Q அப்படின்னு தான் தெரிஞ்சிருது. வேற எதுலயாச்சும் இருக்குன்னா இந்த இடத்துக்கு சிங்கிள் 9 இருக்கு இல்லையா, அதுல ஒரு Q இந்த இடத்துக்கு Q இருக்கு. அப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? Q தான், அவ்வளவுதான். அப்ப சொலேஸ்க்கு வந்துட்டு DMCPAQ. இங்க பாருங்க, DMCPAQ. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா அவங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, மாத்தி கூட கொடுத்திருக்காங்க. சோ அதனால இது வரலன்னு நம்ம நினைச்சு கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இப்ப S க்கு வந்துட்டு D கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுதான் இந்த இடத்துக்கு D இருக்கு, அப்ப இதுதான் வந்து கரெக்ட்னு போட்டீங்கன்னா 1.5 மார்க் போயிடுச்சு. உள்ளுக்குள்ள 500 பேர் வந்துருவாங்க அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? ரொம்ப 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 நீங்க கவனமா இருக்கணும். இவ்வளவு ஈஸியா கொடுப்பாங்களா அப்படிங்கறது நீங்க யோசிக்கணும். அதுக்காக ரொம்ப கஷ்டமா கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூடாது. பட் ட்விஸ்டட் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப S க்கு D ன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆப்ஷனை பார்ப்பாங்க, இந்த இடத்துக்கு வந்து D ன்னு இருக்கும். இதுதான் எக்ஸாமினர் நம்மள சிக்க வைக்கிறதுக்கு பண்றது. அப்ப இது கரெக்ட்னு போட்டு போயிருப்பாங்க. ஆனா தப்பு. ஏன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் C. அப்ப இது எப்படி வந்து கரெக்டா இருக்கும்? தப்பா போயிடும். உள்ளுக்குள்ள எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? 500 பேர் வந்திருப்பாங்க. நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருந்தாலும், இங்க எவ்வளவு லேர்ன் பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் ஹால்ல கண்ணும் கருத்துமா இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து OM, CPQ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கொண்டு போகலாம். சில சமயம் ஃபுல்லா கூட கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 வச்சு நம்ம கொண்டு போகலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லா கண்டுபிடிச்சுங்க. ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும் பட்சத்துல இல்ல ஒரு லெட்டர் இப்ப முன்னாடி கொஸ்டினுக்கு வந்துட்டு இப்ப இதுக்கு வந்துட்டு இந்த தீட்டா மட்டும் தான் அந்த தீட்டா 1ல மட்டும் தான் இருந்தது. அப்ப இது மட்டும் தான் ஆன்சர் நம்மளால சொல்ல முடியும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இதுல கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு இல்ல கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சு போய்க்கிறது புத்திசாலித்தனம். சரிங்களா? இப்ப சேம் கொஸ்டின்லயே இன்னொரு வேர்ட் வச்சிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுக்கு ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு எந்த ஆப்ஷன் வரும் நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. எஃபெக்டிவ் பிராக்டிஸா இருக்கும். டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க? காலம் 1ல கேபிட்டல் லெட்டர்ஸ், காலம் 2ல வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். அட் த சேம் டைம் இந்த கோட் எல்லாம் வந்து ஜம்பிள்ட் ஆயிருக்கு, அதாவது கலந்து இருக்கு. அந்த கோட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு கொஸ்டினுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம கவுண்ட் பண்ணி எழுப்போம். டெலிபரேஷன்ல எவ்வளவுங்க? 12. கன்சிடரேட்ல எவ்வளவுங்க? 11. கோஸ் லைக்ல எவ்வளவுங்க? 9. வேர்ல்ட்லில எவ்வளவுங்க? 7. நாலேஜ்ல எவ்வளவு? 9. ராக்கெட்ல எவ்வளவுங்க? 6. இது எப்படி எனக்கு மைண்ட்ல ஏறிச்சு? முன்னாடி பார்த்தேன், அதனால ஞாபகம் இருக்கு, அதனால சொன்னேன். இப்ப அடுத்து AEMRQSல 6 எழுதும்போது கவனமா எழுக்கணும். 3 3 6 7. அடுத்தது வந்துட்டு CFHக்கு 3 3 6 9. அடுத்தது 3 3 6 இதுலயே 9. இது வந்து 11, இது வந்து 12. அவ்வளவுதான். இப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்? இந்த 12க்கு இந்த 12 தான். அட் த சேம் டைம் இந்த Dக்கு தான் இந்த C வரும், இந்த Eக்கு தான் இந்த E வரும், இந்த Lக்கு தான் இந்த F வரும்ல நம்ம எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா? எதுக்கு வேணா இருக்கலாம். இதுக்கு பேரு தான் ஜம்பிள்டு கோடிங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப ப்ளோட்டுக்கு பார்ப்போம். ப்ளோட்டை வந்து நான் இந்த இடத்துக்கு எடுத்து எழுதிக்கிறேன். BLOAT அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து B பாக்குறேன். எப்போதுமே இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறத வச்சு மூவ் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனம். டைம் சேவ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துக்கு வந்து B இருக்கு. வேற எதுலயாச்சும் B இருக்கான்னு கேட்டா வேற எதுலயுமே B இல்ல. அப்போ இந்த 12ல மட்டும் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த C அப்படிங்கிறது எல்லா பக்கம் இருக்கும், இந்த E அப்படிங்கிறது 2-3 பக்கம் இருக்கு, F அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாருங்க K. இங்க பாருங்க, இதுல K இருக்கா? இல்ல. இதுல K இருக்கா? இல்ல. இதுல எதுலயுமே இல்ல. அப்போ இந்த Bக்கு வந்து என்னங்க? K தான் ஆன்சர் அப்படிங்கறத நம்ம தாராளமா சொல்லிடலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துக்கு K தான் ஆன்சர். ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு எதுலயாச்சும் வந்து K இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷன் Dல மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் இதுதான் அப்படிங்கறத சிம்பிளா முடிச்சுக்க முடியும்னு நினைச்சோம்னா ஆப்ஷன் Aலயும் வச்சிருக்காங்க. கவனிக்காம அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? இப்ப அடுத்து வந்து சால்வ் பண்ணலாம். நான் அப்படியே சமாளிச்சிட்டேன். Dயை வந்து கொண்டு போயிட்டு Aல வந்து கண்ணு பாத்துருச்சு, அதனால சமாளிச்சிட்டேன். இப்படித்தான் நீங்க கவனமா இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுப்போம். சோ அதனால பிராக்டிஸ் பண்ண வேண்டும். ஏவும் D இருக்கு, இப்ப கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம அடுத்து வந்து Lக்கு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் L எங்கெல்லாம் இருக்கு? டெலிபரேட்ல L இங்க இருக்கு. அடுத்து கோஸ் லைக்ல L இங்க இருக்கு. அடுத்து வேர்ல்ட்லில டபுள் L இருக்கு, அதாவது 7ல 2 L இருக்கு. அடுத்து வந்து நாலேஜ்ல L இருக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ரொம்ப கவனமா, ஐ மீன் வேர்ட்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த லெட்டர்ஸ் நீங்க வந்து கவனமா பார்க்கணும். இப்ப ஏல வச்சு நம்ம போய்ப்போம். ஏன்னா எப்பவுமே சின்ன லெட்டர்ஸ் வச்சு மத்த பெருசு வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது கண்டிப்பா இந்த 7க்குள்ள தான் அதுக்கான லெட்டர்ஸ் இருக்கும். அப்ப அதை வச்சு மத்தத மேட்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியா போயிடலாம். இப்போ இந்த இடத்துக்கு 7ல பாருங்க டபுள் L இருக்கு. அப்ப இதுல ஏதாச்சும் ரிப்பீட் ஆயிருக்கா? C மட்டும் தான் டபுள் டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப இதை வச்சு நம்ம Lக்கு வந்து C ன்னு கன்ஃபார்மா சொல்லிட முடியும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க 9லயும் C இருக்கு, இந்த 9லயும் C இருக்கு, இந்த 12லயும் C இருக்கு. வேற எதுலயாச்சும் 11ல இருக்கா? இல்ல. 6ல இருக்கா? இல்ல. அப்போ என்ன அர்த்தங்க? Lக்கு வந்து C தான் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லிட முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம C வந்து எங்க இருக்கு? ஆப்ஷன் Dல மட்டும் தான் C இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் Dன்னு தாராளமா சொல்லிட முடியும். ஆனா இது கத்துக்கிறதுக்கான நேரம் OAT நம்ம பாத்துக்கலாம். O வந்து எங்கெல்லாம் இருக்குங்க? டெலிபரேஷன்ல இந்த இடத்துக்கு வந்து O இருக்கு, கன்சிடரேட்ல இந்த இடத்துக்கு O இருக்கு, GHO இருக்கு, வேர்ல்டுல இருக்கு, நாலேஜ்ல இருக்கு, ராக்கெட்ல இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே காமனா ஒரு விஷயத்துல O இருக்கு. அப்ப எல்லா லெட்டர்ஸ்க்கும் காமனா இருக்கிறது என்ன பார்த்தோம்? முன்னாடியே பார்த்துட்டோம் Mன்னு. பட் இருந்தாலும் செக் பண்ணிடலாம். இந்த
இந்த இடத்துக்கு எம் இருக்கு, இந்த இடத்துக்கு எம் இருக்கு, இந்த இடத்துக்கு எம் இருக்கு, எம் 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 அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. அப்போ ஓக்கு வந்து என்னங்க எம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ஏ பார்க்க போறோம். ஏ எங்கெல்லாம் இருக்குங்க? டெலிபரேஷன்ல ஏ இருக்கா? தோ ஏ இருக்கு. கன்சிடரேட்ல ஏ இருக்கா? ஏ இருக்கு. கோஸ் லைக் இல்ல, வேர்ல்ட்ல இல்ல, நாலேஜ்ல இல்ல, ராக்கெட்ல இல்ல. அப்ப 11 12 காமனா இருக்கிறத வந்து பார்த்தா போதும். ஏ அப்படிங்கிறது 6ல இருக்கு, அப்ப ஏ வராது. டி அப்படிங்கிறது 9ல இருக்கு, அதாவது இந்த 9ல இருக்கு, வராது. அடுத்து இ அப்படிங்கிறது 6ல இருக்கு, வராது. அடுத்து எஃப் அப்படிங்கிறது 9ல இருக்கு, வராது. அடுத்தது எம் ஆல்ரெடி எடுத்துட்டோம், சோ அதுவும் வராது. அடுத்து வந்து ஓ வந்து 7 9ல இருக்கு, அதுவும் வராது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க பி, இந்த இடத்துக்கு பி இருக்கு, அப்ப வேற எதுலயாச்சும் பி இருக்கா? இல்ல. அப்ப ஏக்கு வந்து பி கன்ஃபார்ம் அப்படிங்கறத நம்ம தாராளமா சொல்லிட முடியும். கியூ கியூ இங்கேயும் இருக்கு, சொல்ல முடியாது. இசட் எஸ்ங்கிறது எஸ் இங்க இருக்கு, இசட் இருக்கு, சொல்ல முடியாது. அப்ப ஏக்கு வந்து என்ன வருங்க? பி தான் கன்ஃபார்மா வரும்னு சொல்லிடலாம். அடுத்து டி பார்த்து வச்சிருக்கோம். சாரி, டி மட்டும் மிச்சம் இருக்கு, அது என்னன்னு பாத்திரலாம். டி எங்க இருக்கு? தோ இங்க இருக்கு. கன்சிடரேட்ல டி இருக்கு, கோஸ்ட் லைக்ல டி இருக்கு, வேர்ல்ட்ல இல்ல, நாலேஜ் இல்ல, ராக்கெட்ல டி இருக்கு. இதுல எல்லாம் இருக்குங்க 6, அதுக்கப்புறம் 9. 9 நம்ம ரெண்டையுமே பார்த்துக்கணும், எதுல வேணா வரலாம். அடுத்து வந்து 11 12. இப்ப பாருங்க 6 வச்சு மத்ததை மூவ் பண்றதா புத்திசாலித்தனம். பெருசுல இருந்து சின்னதுக்கு போக கூடாது, சின்னதுல இருந்து பெருசு போய்க்கலாம். இப்ப ஏ அப்படிங்கிறது 9ல இல்ல, அப்ப வராது. அடுத்து இ அப்படிங்கிறது 9ல இல்ல, அது வராது. எம் வந்து ஆல்ரெடி ஓக்கு எடுத்துட்டோம், ரூல்ட் அவுட். ஆர் அப்படிங்கிறது பாருங்க 11 12 6 வருதா? வரல. அடுத்து கியூ வந்து எடுக்க போறோம். கியூ 6ல இருக்கு, 9ல இருக்கு, இந்த 9ல இருக்கு, 11ல இருக்கு, 12ல இருக்கு. ஆனா அது டபுள் டைம்ஸ் வருது. அப்ப கியூ வருமா? வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டபுள் டைம் டி வந்து எதுவுமே வரல, சிங்கிள் டி தான் இருக்கு. அப்ப மிச்சம் என்ன இருக்குங்க? எஸ் இருக்கு. அப்போ எஸ் வந்து இதுலயும் இருக்கு. எஸ் வந்துட்டு இந்த 9ல ஏதாச்சும் ஒரு 9ல வந்தா போதும். அப்ப இந்த எஸ்ல இருக்கு, 11ல எஸ் இருக்கு, 12ல எஸ் இருக்கு. அப்ப டீக்கு வந்து என்னங்க? எஸ் தான் ஆன்சர். சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? KCMPS அப்படிங்கிறது தான் ப்ளோட்டுக்கான கோடு. இந்த இடத்துக்கு பாருங்க CKMPS ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த இடத்துக்கு வந்து கேன் இருக்கா? எங்காச்சும் இங்க வந்து கேன் கொடுத்துருந்து நீங்க மார்க் பண்ணீங்கன்னா தப்பா போயிடும். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா KCM கொடுத்துட்டு SPன்னு கூட கொடுக்கலாம், மாத்தி கூட கொடுக்கலாம். ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம வந்து கவனமா இருக்கணும். எக்ஸாமினர் எப்படி வேணா செட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடிங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். பேப்பர் பேனாவை வச்சுட்டு பொறுமையா கவனிங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் இதை புரிய வச்சுட்டேன் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின்ல இந்த சொலேஸ் ஆகட்டும், இல்ல அப்படின்னா இந்த ப்ளோட் ஆகட்டும், நம்ம வந்துட்டு இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஆனா ஆஸ் பர் ஆர்எஸ் அவர்கள் புக் வந்து என்ன டேட்டா இருக்கும்னா, நல்லா கவனிங்க, இந்த டேட்டாவை தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுதான் நம்ம இப்ப சால்வ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு உண்டான டேட்டா என்னவா இருக்கும்னா காலம் 1ல தெளிவா கவனிச்சுக்கோங்க ஆஃபீஸர்ஸ், தமிழ் தங்கங்களே தெளிவா கவனிங்க. காலம் 1 given some words, these have been translated into a code language. அதாவது காலம் 1ல சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு கோட் லாங்குவேஜ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. The code equivalents of the words in column 1 given in column 2 are not opposite to the corresponding words. ஓகேங்களா? அதாவது இப்ப இந்த டெலிபரேஷனுக்கு நேர் எதிரா இருக்கிறது அதுக்கு நேர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கன்சிடர் ரேட்டுக்கு நேர் எதிரா இருக்கிறது அதுக்கான கோட் கிடையாது. இப்ப ராக்கெட்டுக்கு நேர் எதிரா இருக்கிறது அதுக்கான கோட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மோரோவர், மேலும் codes for the different letters in each word have also not been given in same order as these letters occur in original word. இப்போ உதாரணத்துக்கு ராக்கெட் அப்படிங்கிறதுக்கு இந்த இது கிடையாது, அதே சமயம் இந்த உள்ளுக்குள்ளேயும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. சரிங்களா? இந்த டீகோட் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சு கரெக்ட் வேர்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காலம் 1ல் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளின் குறியீடு காலம் 2ல் உள்ள வார்த்தைகளுக்கு நேர் எதிராக இல்லை. இதுக்கு இது கிடையாது, எது வேணா இருக்கலாம் அப்படிங்கறத நாமளா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆர்எஸ்ஆர்எல் புக்கோட டேட்டா. இப்ப நம்ம முன்னாடி டெலிபரேஷன் அந்த பார்த்தோம்ல, அதே மாதிரி டைப் தான் இந்த கொஸ்டினும். இதுக்கு எப்படி டேட்டா கொடுத்திருக்கேன் பாருங்க. காலம் 1ல சம் வேர்ட்ஸ் ஆர் given, கொஞ்சம் வேர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. காலம் 2ல அதனோட கோட் வந்து கொடுத்திருக்காங்க, ஆனா சேம் ஆர்டர்ல காலம் 1ல இருக்கிற போல சேம் ஆர்டர்ல இல்ல அப்படிங்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப NET வந்து 3 லெட்டர் இருக்கு அப்படின்னா இதுல அந்த மாதிரி இல்ல, வேற எங்க வேணா இருக்கலாம் அப்படிங்கறத நாமளா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 2 காலம்லயே வந்து நீங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் தி கோட், அந்த கோட் வந்து இந்த லெட்டருக்கு வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுக்கலாம். இந்த இடத்துக்கு இவங்க வந்து லெட்டராவும் கேட்கலாம், வார்த்தைகளாவும் கேட்கலாம். இது வந்து ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருக்கிற 2 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அதுவே நம்மளோட டிஎன்பிசி எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம டிஎன்பிசி பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு a code language, capital letters in column 1 வந்துட்டு அதுக்கான கோட் வந்து காலம் 2ல இருக்கு, ஸ்மால் லெட்டர்ஸா. letters in column 2 are jumbled up, இது வந்து ஜம்பிள்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதாவது கலந்து இருக்கு அப்படின்னு. தமிழ்ல பாருங்க, காலம் 2வில் எழுத்துக்கள் கலைந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? decode the language கண்டுபிடிச்சு நீங்க வந்து choose the correct word for the word given as, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, as usual லெட்டர் கவுண்ட் பண்ணிட்டு, இப்போ உதாரணத்துக்கு நெட்டுக்கு 3 வருது அப்படின்னா இதுதான் 3, ஆனா இந்த 3 எது வேணா வரும், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சேம் மாடல் தான் இந்த கிரௌடிக்கும்
இந்த டெலிபரேஷனுக்கும் சேம் மாடல் தான். ஏன்னா இதுல வந்து 12 இருக்குமா, இதுல வந்து 12 இருக்கும், இந்த 12 வந்து இங்க வரும். நாம இந்த ரெண்டையும் எடுத்துப்போம். இந்த டிக்கு வந்து இதுல இருக்கிறது எது வேணா வரும். சரிங்களா? ஆனா இந்த கொடுத்திருக்கிற டேட்டா வந்து பாருங்களேன், சரி அப்படியே டோட்டலா மாறுது. சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டேட்டா எப்படி வேணா கொடுத்துருக்கலாம். நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு அதை தெளிவா படிச்சுக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுல வந்து இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட விரும்புறேன். இப்ப சேம் இது பாருங்க, இந்த இடத்துக்கு வந்து அக்கார்டிங் டு a code language words in capital letters in column 1 are written in small letters in column 2. அதாவது column 1ல capital letter, column 2ல small letter, the letters in column 2 are jumbled up. இது வந்து jumbled ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? decode the language as such, இங்க என்ன இருக்குமோ அதே தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம டிஎன்பிசிக்கு வந்துட்டு இந்த ஆர்எஸ்ஆர்எல் புக்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு டேட்டா வேறையா இருந்திருக்கும், அந்த முன்னாடி உள்ளது போல இருந்திருக்கும். இது வந்து வேறக்கான கோட். ஆனா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அந்த நீங்க புரிஞ்சுக்கும் போது மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ இதுல ஜம்பிள்ட் அப் அப்படின்னாலும் நம்ம இதை கவுண்ட் பண்ணி எழுதுவோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ இதுல வந்துட்டு நான் இது ஒரு புரிதலுக்கு மட்டும் சொல்லிடுறேன். இதுல 5 இருக்கும், இதுல 5 இருக்கு, இதுல 5 இருக்கும், இதுலயே 5 இருக்கும், 4 4 4 இருக்கும். இதுல 5 5 5, இதுலயே 5 4 4 4. இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த மாடல் கொஸ்டின்ல இதுக்கு ஸ்ட்ரெயிட் இதுதான், ஆனா இது வந்து உள்ளுக்குள்ள மட்டும்தான் ஜம்பிள்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த ஜம்பிள்ட் அப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இது 6 லெட்டர் இருக்குன்னா இந்த இடத்துக்கு 6 கவுண்ட் பண்ணி அதுக்குள்ள ஜம்பிள்ட் ஆயிருக்கிறத மேட்ச் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எல்லாம் ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்ல. நான் ஏதோ ரொம்ப லென்த்தியா தான் சொல்லியிருப்பேன், ஏன்னா எல்லாத்துக்கும் புரியணும். சில பேருக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிடும், சில பேருக்கு தெளிவா தான் சொன்னாதான் புரியும். ஸோ எல்லாத்தையும் புரிய வைக்கணுங்கிறதா என்னோட நோக்கம். சரிங்களா? சில பேருக்கு இது வளவலா கொலகொலான்னு கூட இருந்திருக்கலாம், சில பேருக்கு இன்னுமே புரியாம கூட இருந்திருக்கலாம். இன்னுமே புரியாதவங்க ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து மூவ் பண்ணிடுங்க. சரிங்களா? இன்னொரு இடத்து சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த மாதிரி 6 லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல கவுண்ட் பண்ணி நீங்க அந்த 6ஓட மேட்ச் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இதையும் கவுண்ட் பண்ணி இது எதோட வருது அப்படிங்கறது நாம பார்த்து மேட்ச் பண்ணிக்கணும். சரியா? இந்த பேஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓரளவுக்கு புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். அது என்னன்னா ஆன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கேட்கவும் முடியாது. ஸோ பார்த்து புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாங்க. டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க? according to a code language words in capital letters in column 1 are written in small letters in column 2. அதாவது இந்த column 1 கான கோட் வந்து column 2ல கொடுத்திருக்காங்க. letters in column 2 are jumbled up. என்ன சொல்லிருக்காங்க? இது வந்து jumbled ஆகி கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? அதை நம்ம டீகோட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்படி கொடுத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து கவுண்ட் பண்ணிப்போம். 5 5 5 5, இதுல வந்து 4, இது வந்து 4, இது வந்து 4. இந்த பக்கம் கவுண்ட் பண்ணுவோம். 5 5 5, இந்த பக்கம் இதுலயும் 5 தான் வரும். 4 4 4. இப்ப இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு இதுதான் முன்னாடி வந்து எப்படி பார்த்திருப்போம். இப்ப 2 9 இருந்தது அப்படின்னா அந்த 2 9 இந்த பக்கம் எதுக்கு வேணா போலாம். அதாவது இந்த பக்கம் 2 9 இருக்குன்னா இந்த ஒரு 9 இந்த 2 9க்கு போலாம், இந்த ஒரு 9 இந்த 2 9க்கு போலாம்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா இதுல இந்த 5 வந்து இதுக்கு தான், இந்த 5 வந்து இதுக்கு தான், இந்த 5 வந்து இதுக்கு தான், இந்த 5 வந்து இதுக்கு தான். ஆனா அந்த உள்ளுக்குள்ள மட்டும் தான் மாறி இருக்கும். இதை நீங்க சால்வ் பண்ணும்போது தெளிவா புரிஞ்சுப்பீங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம சஸ்டெயின் பாக்குறோம். SUS TAIN அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, டிஎன்பிசி குழப்பற மாதிரி டேட்டா எல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த அரசியல் புக்ல இருந்து அந்த கொஸ்டினை எடுத்திருந்திருக்காங்க. ஸோ நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணிட்டாவே இப்படிதான் வரும், நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஒவ்வொன்றா பார்த்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? எதுவும் குழம்பிக்காதீங்க, குழம்புற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் சால்வ் பண்ற விதம் எல்லாமே ஒண்ணுதான். இப்போ நம்ம சஸ்டைன் பார்ப்போம். எஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குங்க? அதோ இந்த இடத்துக்கு மட்டும் தான் எஸ் இருக்கு. வேற எதுலயாச்சும் எஸ் இருக்கா? இல்ல. அப்போ இந்த இதுல எஸ்க்கு உண்டான கூட நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஓ எடுத்துப்போம். ஓ பாருங்க, தோ இங்க இருக்கு, இதுலயும் ஓ இருக்கு, வராது. அடுத்து பி எடுத்துக்கிறோம். பி ஃபர்ஸ்ட் ஒன்லயும் இருக்கு, செகண்ட் ஒன்லயும் இருக்கு, வராது. அடுத்து வந்து கே எடுக்கிறோம். கே இங்க இருக்கு, தோ இந்த இடத்துக்கும் கே இருக்கு. அப்போ இது வந்து இதுக்கு போயிடும். சரிங்களா? அடுத்து ஐ பாருங்க, ஐ இந்த இதுல ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இதுல ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. அடுத்து எஃப் செக் பண்ணிடுவோம். அதோ எஃப் வந்து செகண்ட் ஒன்ல இருக்கு. அப்ப எஸ்க்கு உண்டான கோடு வந்து என்னங்க? ஐ. இந்த எஸ்க்கு உண்டான கோடு வந்து என்னங்க? ஐ. ஐ எங்க இருக்கு? தோ தலைவர் ஆப்ஷன் ஏல தான் இருக்காரு. இவரையே நம்ம ஆன்சரா செலக்ட் பண்ணிட முடியும். ஏன்னா மத்ததுல எதுலயுமே ஏ கிடையாது. அப்ப சஸ்டெயினுக்கு வந்துட்டு ஏ தான் ஆன்சர். சரிங்களா? இதோட நம்ம சால்வ் பண்ணிட்டு போக முடியும். பட் இருந்தாலும் மிச்சத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு யூ எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு அந்த டேட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. பட் அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் சால்வ் பண்ற விதம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ யூ எடுக்க போறோம். யூ வந்து இங்க இருக்கு, யூ வந்து இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுலயும் காமனா என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஓ வந்து இங்க இருக்கு, ஓ வந்து இங்க இருக்கு, அதே சமயம் ஓ இங்கேயும் இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு வந்து எடுக்கவே முடியாது. அடுத்து வந்து பி எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பி இங்க இருக்கு, செகண்ட் ஒன்ல பி இருக்கு. அந்த சில பி இருக்கா? இல்ல. டில இல்ல, இல இல்ல, எஃப்ல இல்ல, இலயும் பி இல்ல. அப்போ யூக்கு வந்து என்ன வருங்க? பி மட்டும் தான் வரும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப அடுத்தது நம்ம என்ன எடுக்க போறோம்? டீக்கு வந்து எடுக்க போறோம். டி வந்து எங்க இருக்கு?
டாலில இருக்கு டி இருக்கு, கேடட்ல டி இருக்கு, அடுத்தது வந்து டாயில்ல டி இருக்கு. இது மட்டும் கவனமா லெட்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்துக்கணும். அடுத்து வந்து இந்த இடத்துக்கு பாருங்க, யூ ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போறோம், யூ இங்க இருக்கு, அடுத்தது செகண்ட் ஒன்ல யூ இங்க இருக்கு, அடுத்து டாயில்ல யூ இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி யூ வரக்கான சான்ஸ் உண்டு. இங்கேயும் யூ இருக்கு, மத்ததையும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஜி வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஜி வந்து எல்லுக்கு போயிடும், அப்ப அது வந்து ஜி வராது. அடுத்து வந்து ஹெச் இருக்கு, ஹெச் வந்து எங்க எதுக்கெல்லாம் வரும், இந்த இடத்துக்கு வந்து ஹெச் இருக்கு. இந்த பக்கம் நம்ம கவுண்ட் பண்ணிப்போம் எது இதுல வரணும்னு, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த டாலில வரணும், அடுத்து வந்து இதுல வரணும், இதுலயும் ஹெச் வரணும். ஓகேங்களா? இப்போ இதுல ஹெச் இருக்கு, இந்த இதுல ஹெச் இருக்கா, ஹெச் இல்ல, அப்ப வந்து ஹெச் வந்து ரூல்ட் அவுட். ஓகேங்களா? அடுத்து வந்து வி எடுக்க போறோம், வி இந்த 5th இல்ல, அப்ப வி வந்து வராது. அடுத்து ஜி எடுக்க போறோம், இதுல ஜி வந்து இல்ல, அப்ப ஜியும் வராது. அப்போ டீக்கு வந்து என்னங்க, யூ மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். ஓரளவுக்கு புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். அடுத்தது வந்து ஏ எடுக்க போறோம். ஏ எங்கெல்லாம் இருக்கு, கெடட்ல ஏ இருக்கு, அடுத்தது வேரியில ஏ இருக்கு. வேற எதுலயாச்சும் ஏ இருக்கா, ஏ இதுலயே இல்ல. அந்த லெட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது மட்டும் தெளிவா பாத்துங்க, எதுலயாச்சும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப ஆர் எடுக்க போறோம். எந்த இதுல பார்க்கணும், இந்த 5ல பார்க்கணும், இந்த 4ல பார்க்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆர் எடுப்போம். இந்த இடத்துக்கு 4 ஆறு வருது, அப்ப ஆர் வந்து வராது. கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இங்க மேல பார்த்திருக்கோம், அப்ப அந்த கே வந்து வரவே வராது. அடுத்தது யூ வந்து டீக்கு எடுத்துக்கிட்டோம், வராது. அடுத்து எஃப் வந்து பாக்குறோம், எஃப் இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு, வரல. அடுத்து வந்து பாருங்க, ஹெச் வந்து இங்க இருக்கு, ஹெச் இங்க இருக்கு, இங்க ஒரு மேல ஹெச் இருக்கு. நான் பண்ண தப்பு பாத்தீங்களா, டாலில ஒரு ஏ இருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை. நான் பண்ற தப்பு நீங்க எல்லாம் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? நான் ரெக்கார்ட் தான் பண்றேன், என்னால திரும்பவும் பண்ண முடியும், பட் இந்த மாதிரி தான் தவறுகள்லாம் நடக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் சொல்றேன். சரிங்களா? தவறு செய்வது மனித இயல்பு, தவறை திருத்திக்கிறது மனித பண்பு. சரிங்களா? சோ அதனால பாருங்க, ஹெச் இங்கேயும் இருக்கு, ஹெச் இங்கேயும் இருக்கு, ஹெச் இங்க இருக்கு, 3 இடத்துல ஹெச் இருக்கு. அப்ப ஏக்கு வந்து என்ன வருங்க, ஹெச் தான் வரும். சரிங்களா? ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஐக்கு பார்க்க போறோம். ஐ வந்து எங்க இருக்கு, இன்கர்ல ஐ இருக்கு, அடுத்து வந்து ட்ரிப்ல ஐ இருக்கு, டாயில்ல ஐ இருக்கு. அதாவது இந்த 4 இந்த 4 இதுல வந்து இருக்கு. பார்க்கலாமா என்னெல்லாம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4ல இருந்தே போய்க்குவோம். இந்த இதுல வந்து காமனா இருக்கு சி, இதுலயும் காமனா சி இருக்கான்னு பார்த்தா சி இருக்கு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. வேற எதுலயாச்சும் சி இருக்கா, இல்ல. இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. அப்போ ஐக்கு வந்து என்னங்க, சி தான் வரும், கோடா வரும். அடுத்து என் பாத்திரலாம். என் வந்து இங்க இருக்கு, வேற எதுலயாச்சும் என் இருக்கா, இதுல மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த இதுல மட்டும் தான் பார்க்க போறோம். எஃப் வந்து இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு, வராது. அடுத்தது பி வந்து இதுல இருக்கா, இல்ல. இதுல இருக்கா, இல்ல. இதுல இருக்கா, இல்ல. இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல, இதுல இல்ல. பி வந்து மோஸ்ட் ப்ராபபிலி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பட் மிச்சத்தை பாத்துக்கலாம். சி வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஓ வந்து இங்கேயும் இருக்கு, அப்ப அது வராது. பி வந்து மேல இருக்கு, அப்ப வராது. எனக்கு வந்து பி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ ஐ, ஐ, பி, ஐ, யூ, ஹெச், சி, பி இது எல்லாமே இருக்கா. ஐ 2 ஐ இருக்கு, நான் எரேஸ் பண்ணிட்டே சொல்லி தரேன். ஐ வந்து 2 ஐ இருக்கு, அடுத்தது வந்து யூ இருக்கு, அடுத்து வந்து ஹெச் இருக்கு, சி இருக்கு, பியூ இருக்கு, பி இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க சஸ்டைனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா அவங்க வந்து கோட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். லெட்டர்ஸ் வந்து மாத்தி கூட கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல இதுல இருக்கிற லெட்டர்ஸ் வந்து அதுல இருந்துட்டா போதும், மத்தபடி வேற எல்லாம் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? இப்ப இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இது மூலமா நம்ம என்ன கத்துக்கிட்டோங்க, இது வந்து உள்ளுக்குள்ள மட்டும் தான் ஜம்பிள்ட் ஆயிருக்கு, வெளியில எங்கேயுமே ஜம்பிள்ட் ஆகல. சரிங்களா? ஆனா இதுல ஃபுல்லாவும் ஜம்பிள்ட் ஆயிருக்கும், உள்ளுக்குள்ளேயும் ஜம்பிள்ட் ஆயிருக்கும். சரிங்களா? டிஎன்பிசி எப்படி டேட்டா கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியாது, பட் இங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க இதை புரிஞ்சுக்கணும், அதுபடி நீங்க கொண்டு போய்க்கலாம். கான்செப்ட்ல தெளிவா இருக்கிறவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சரிங்களா? இப்போ நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, எஃபெக்டிவ் பிராக்டிஸா இருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்திருக்காங்க, டெய்ரி அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டி எங்க இருக்குன்னு பார்க்கணும். டி வந்து இங்க இருக்கு, டி வந்து இங்க இருக்கு. இந்த ரெண்டுலயே காமனா என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு 6, இந்த இடத்துக்கு 6. 6 வேற எதுலயாச்சும் இருக்கா, வேற எதுலயுமே இல்ல. அப்போ டிக்கு வந்து என்ன வருங்க, 6 அப்படிங்கிறது வரும். இப்ப இதுலயும் 6 இல்ல, இதுலயும் 6 இல்ல, இந்த ரெண்டுல மட்டும் தான் 6 இருக்கு. ஓகேங்களா? நாம இப்ப வந்து கண்டுபிடிச்சா போதும். அடுத்தது ஏ எடுத்துக்கிறோம். ஏ வந்து எங்க இருக்கு, இந்த இடத்துக்கு இருக்கு, ஏ வந்து இந்த இடத்துக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம வந்து லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணாமே கொண்டுட்டு போறோம், பிகாஸ் முன்னாடியே கவுண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுவும் இல்லாம இது குட்டி குட்டி லெட்டர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இப்ப பாருங்க, ஏ வந்து இந்த ரெண்டுலயே இருக்கு. இப்ப இந்த ரெண்டுலயே காமனா என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். யூ வந்து இங்க இருக்கு, யூ வந்து இங்க இருக்கு. வேற எதுலயாச்சும் யூ இருக்கா, தலைவர் இங்க இருக்காரு பாருங்க. அப்ப நம்ம யூ வந்து எடுக்கவே முடியாது. சரிங்களா? ரொம்ப கவனமா சால்வ் பண்ணும் ஆபீசர்ஸ். ஒரு கொஸ்டின் தப்பாயிருச்சுன்னா உள்ளுக்குள்ள 500 பேர் வந்துருவாங்க. சோ யூ எடுக்க முடியாது. ஜி வந்து பாத்தீங்கன்னா அது எல்லுக்கு போயிடும், சோ ஜி எடுக்க வேண்டாம். அடுத்து வந்து ஹெச் எடுக்க போறோம். ஹெச் வந்து இங்க இருக்கு, ஹெச் வந்து இங்க இருக்கு. அப்புறம் வந்து ஹெச் பாத்தீங்களா, ஏ வந்து இங்க ஒன்னு இருக்கு. இதுதான் நான் செய்யற தப்பு, நீங்களும் செஞ்சிடாதீங்க. ஹெச் வந்து இங்க இருக்கு. அப்ப ஏக்கு வந்து என்ன வருங்க, ஹெச் தான் வரும். சரிங்களா? ஹெச் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. இதை வச்சு இந்த கொஸ்டினை முடிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் மிச்சம் 3 லெட்டர் பாத்துக்கலாம். இன்கர் அப்படிங்கிறதுக்கு ஐ வந்து இங்க இருக்கு. அதே மாதிரி ட்ரிப்லையும் வந்து இன்கர் ஐ இருக்கு. ஒரே நிமிஷம்.
ஐ வந்து எங்க இருக்குன்னா அதோ இன்கர்ல ஐ இருக்கு, அடுத்து வந்து ட்ரிபிள் ஐ இருக்கு, டாயில வந்து ஐ இருக்கு. அப்போ இதுல நம்ம பார்க்கணும். காமனா என்ன இருக்கு? சி மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு சி, இந்த இடத்துக்கு வந்து சி, இந்த இடத்துக்கு வந்து சி, வேற எதுவுமே இல்லை. இப்போ இந்த 4 இருக்குன்னா இந்த 4 வச்சுட்டு 5 கொண்டுட்டு போங்க. 5ல இருந்து 4க்கு வராதீங்க, ஒரு லெட்டர் நம்மளுக்கு மிச்சம் ஆகுதுல அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து வந்து 6க்கு பார்க்க போறோம். 6 வந்து எங்க இருக்கு அப்படின்னா சேம் வந்து இன்கர்ல இருக்கு. தோ இன்கர்ல இந்த இடத்துக்கு இருக்கு, ட்ரிப்ல இந்த இடத்துக்கு இருக்கு, வேரியில இந்த இடத்துக்கு இருக்கு. வேற எதுலயாச்சும் இதோ கர்ஸ்ல 6 இருக்கு, வேற எதுலயாச்சும் இருக்கா? இல்ல. அப்ப இது ஃபர்ஸ்ட் 2ல பார்க்கணும். அடுத்து இதுவும் இந்த இடத்துக்கு இதுலயும் பார்க்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓ பார்க்க போறோம். ஓ இங்க இருக்கு, ஓ இங்க இருக்கு, ஓ இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு. அப்ப மோஸ்ட் ப்ராபபிலி ஓ தான் வரும். பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். பி வந்துட்டு இந்த இதுல பி இல்ல, அப்ப ரூல் அவுட் பண்ணிடலாம். அடுத்து கே வந்துட்டு செகண்ட் ஒன்லயே இல்ல, கே வராது. அடுத்து ஐ வந்துட்டு அங்க மட்டும் தான் இருக்கு, வராது. எஃப்ங்கிறது வந்துட்டு இதுல எஃப் இல்ல, அப்ப அது வராது. அப்போ ஆருக்கு வந்துட்டு ஓ மட்டும் தான். சரிங்களா? அடுத்தது வந்து ஒய் பாத்திரலாம். ஒய் வந்து எங்க இருக்குங்க? டாலியில ஒய் இருக்கு, அடுத்தது வேரியில ஒய் இருக்கு. வேற எதுலயாச்சும் ஒய்ல இருக்கா? இல்ல. அப்போ இதுலயே காமனா இருக்கிறத பார்த்தா போதும். இதுலயே வந்து காமனா என்ன இருக்குங்க? இந்த இடத்துக்கு வந்து வி இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து வி இருக்கு. வேற எதுலயாச்சும் வி இருக்கா? இல்ல. அப்போ ஒய்க்கு வந்து வி மட்டும் தான் வரும். அப்போ ஆர்ஹெச்சி ஓவி அப்படிங்கிறது இதுல இருக்கணும். RHCOV. சரிங்களா? நம்மளுக்கு பாருங்க, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன கிடைச்சிருக்கு, இங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அட் த சேம் டைம் டிக்கு 6ன்னு கண்டுபிடிச்சிட்டு யாராச்சும் ஆப்ஷன் சி போட்டிருந்தா 1.5 மார்க் அவுட், உள்ளுக்குள்ள 500 பேர் வந்துருவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின் ஈஸியா இருந்தது அப்படின்னா லைட்டா ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கும். சோ கவனமா சால்வ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ நம்ம 3 மாடல் பார்த்திருக்கோம். 3 மாடல்னு கூட சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கொஸ்டினுக்கு ஸ்ட்ரெயிட்டா கோடு இருக்கும், உள்ளுக்குள்ள மட்டும் மாறி இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிப்போம். அட் த சேம் டைம் இது ஃபுல்லாவே மாறி இருக்கும், உள்ளுக்குள்ளேயே மாறி இருக்கும். இது வந்து செகண்ட். தேர்ட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும், உள்ளுக்குள்ள மட்டும் மாறி இருக்கும். அதை கவுண்ட் பண்ணும்போது அந்த கவுண்டிங்கை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 3 விதமா நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த கவுண்டிங்கை வச்சுட்டு எப்படி ப்ரொசீட் பண்றோமோ அப்படி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கணும். இந்த இடத்துக்கு அவங்க வந்து ஜம்பிள் அப்னு கொடுக்கலாம், ஜம்பிள் அப் இல்லாமையும் கொடுக்கலாம். நாம தான் இதை வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா அது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? இன் காலம் 1 சம் வேர்ட்ஸ் ஆர் given. காலம் 1ல கொஞ்சம் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. காலம் 2ல அதனோட கோட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாட் அரேஞ்ச்ட் இன் சேம் ஆர்டர் இன் which they are in column 1. இதுல இருக்கிற மாதிரியே இந்த ஆர்டர்ல இருக்காது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டடி த லெட்டர்ஸ் இன் போத் காலம்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த கோட் டு த லெட்டர் இன் given question. அதாவது இந்த கோடை படிச்சுட்டு இது கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வந்து லெட்டரும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு வார்த்தையாவும் கொடுக்கலாம். இப்ப இந்த இதை பார்த்தோம், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேருக்கு தோணும். இங்க பாருங்க, நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட ரியல் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஆர்எஸ்ஆர்வல் புக்ல இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. கிரௌடி அப்படிங்கிறது இங்க கீழே இருக்கு. நாம் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி வச்சிருக்காங்க? மேல வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, சவுண்டு, கிரக்ஸ், நெட்டு, குரோனி. ஆனா ஆர்எஸ்ஆர்வல் புக்ல லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீட் அப்படிங்கிற வார்த்தையை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்ப கொஸ்டின் எடுக்கிறவங்க சூப்பரா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி டெவலப் ஆயிருக்காங்க. சும்மா இந்த புக்ல இருந்து வந்துச்சு, இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனா போதும், மனப்பாடம் பண்ணிட்டு போனா போதும் அப்படின்ட்டு இருந்தோம் அப்படின்னா தப்பா போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இங்க இது வந்து ஆர்எஸ்ஆர்வல் புக்கோட டேட்டா. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க இந்த வீடியோல நான் எல்லா மாடலுமே கவர் பண்ணிட்டேன், எதுவுமே விடல. மாடலே இல்லை, ஆக்சுவலா ஒரே மாதிரி தான் எல்லா கொஸ்டினும், கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அந்த கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சால்வ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி டேட்டா எப்படி வேணா இருக்கலாம். ஸோ நாம தான் புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துக்கு வந்து சவுண்ட் வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் சைடு வந்து கவுண்ட் பண்ணிப்போம். என்ன பண்ணுவோம்? சவுண்டுக்கு வந்து 5, அட்ரஸுக்கு வந்துட்டு 3 3 6 7, கிரக்ஸுக்கு வந்துட்டு 4 3 5 3 3 6. இப்போ இந்த பக்கம் கவுண்ட் பண்ணுங்களா? அபிக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லக்கூடாது, அது ஆக்சுவலா லெட்டர் தான், பரவாயில்ல. சிஜேஎம்விக்கு 4, இதுக்கு வந்துட்டு 5, இதுக்கு வந்துட்டு 5, இதுக்கு வந்து 6 2 4 6 7. கவுண்ட் பண்ணும்போது தெளிவா கவுண்ட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர்ஸ். ஏதாச்சும் ஒரு லெட்டர் விட்டுட்டு மாறிட போகுது. சரிங்களா? இப்போ இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 3க்கு இந்த 3, இந்த 7க்கு இந்த 7, இந்த 4க்கு இந்த 4, 5க்கு 5, இந்த 5 எந்த 5க்கு எது வேணா போகலாம். சரிங்களா? 6க்கு 6. சரிங்களா? இப்போ இவங்க வந்து ஆர்எஸ்ஆர்வல் புக்ல வந்து வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம லெட்டர்ஸ் வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ ஏக்கு வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏ எங்க இருக்குங்க? அட்ரஸ்ல ஏ இருக்கு. வேற எதுலயாச்சும் ஏ இருக்கா? வேற எதுலயுமே இல்ல. இப்ப ஏ எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இப்ப பாப்போம். இந்த பி அப்படிங்கிறது அபிலையும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப பி வருங்களா? வராது. அடுத்து எல் வந்து எடுத்துக்கங்க. எல் வந்து எங்க இருக்குங்க? எல் வந்து இந்த 4ல இருக்கா? இல்ல. 5ல இருக்கா? இல்ல. 5லயும் இல்ல, 6லயும் இல்ல. அப்ப இதுல மட்டும் தான் இருக்கு. அப்ப ஏக்கு வந்து என்ன ஆன்சருங்க? பி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து ஓ எடுத்துப்போம். ஓ வந்து எந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க?
தெளிவா பார்க்கணும். ஓ வந்து இந்த குரோனில ஓ இருக்கு, இந்த கிரௌடில ஓ இருக்கு, இந்த சவுண்டுல ஓ இருக்கு. வேற எதுலயாச்சும் ஓ இருக்கா? இல்ல. அப்ப எதுல எல்லாம் இருக்கு? இந்த பக்கம்ல டிக் பண்ணிக்குவோம். அப்பதான் அது வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க சவுண்ட் 5 இதுல இருக்கு, 2 5லயுமே இருக்கு. அடுத்து வந்துட்டு 6லயும் இருக்கு. இந்த 3லயும் காமனா இருக்கிறத நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ எடுத்துப்போம். ஐ வந்து இந்த 3லயும் காமனா இருக்கா? இல்ல. அடுத்து கே வந்து 3லயும் காமனா இருக்கா? அதோ கே இங்க இருக்கு, கே இங்க இருக்கு, கே இங்க இருக்கு. அட் த சேம் டைம் 7ல ஏதாச்சும் கே இருக்கா? இல்ல. 4ல ஏதாச்சும் கே இருக்கா? இல்ல. அபில ஏதாச்சும் கே இருக்கா? இல்ல. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப எளிமையா இருக்குல்ல? அவ்வளவுதாங்க. புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? இப்ப அடுத்தது வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் வந்து இங்க இருக்குங்க. எஸ் இந்த இடத்துக்கு டபுள் எஸ் இருக்கு. வேற எதுலயாச்சும் எஸ் இருக்கா? இல்ல. 7ல டபுள் டைம் என்ன வருது? பி மட்டும் தான் வருது. அப்போ இந்த இடத்துக்கு பி இருக்கு. அப்போ எஸ்க்கு வந்து என்ன வருங்க? ஆப்ஷன் பி தான் வரும். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. சரிங்களா? தலைவர் விட்டுட்டு போனா மனசு வருத்தப்படும் இல்லையா? இந்த தலைவரை சால்வ் பண்ணிட்டு போயிடுவோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க நீட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. பாத்துக்கலாம். இப்ப இது பாருங்க n வந்து எந்த இடத்துக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். கிரௌடிக்கு வந்து 6, சவுண்டுக்கு வந்துட்டு 5, 4, 5, 3, 7. இப்ப இந்த பக்கம் 3, 4, 5, 5, 6, 7. சரிங்களா? இப்ப n வந்து எங்க இருக்குன்னு பாக்குறோம். தோ n வந்து இங்க இருக்கு. தோ கிரௌடில இல்ல. அடுத்து குரோனில 5 இருக்கு. அந்த n இருக்கு. நீட்ல n இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 3 வச்சு அந்த 5ஐயும் செக் பண்ணிக்குவோம். இந்த 3ல a இருக்கு. இந்த 5ல இருக்கா a? இல்ல. அப்போ அடுத்து b பார்க்க போறோம். b ல மட்டும் தான் அதோ இதுல இருக்கு. அப்ப வராது. அடுத்து i பார்க்க போறோம். i இதுல இருக்கு. இந்த 5ல i இருக்கு. இந்த 5ல இருக்கு. அப்ப நீட்டுக்கு வந்து என்ன வருங்க? i வரும் கண்டிப்பா. சரிங்களா? அடுத்து e பார்க்க போறோம். e எதுல இருக்குன்னு செக் பண்ணிரலாங்களா? e வந்துட்டு அட்ரஸ்ல மட்டும் தான் e இருக்கு. இதோ நெட்ல e இருக்கு. அட்ரஸ்ல மட்டும் இல்ல, நெட்லயும் சேர்த்து இருக்கு. அப்ப 3 7ஐயும் செக் பண்ணும். அதாவது இந்த 3ஐயும் 7ஐயும் பார்க்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க 3 7 காமனா இருக்கு. இதோ b இருக்கு, b இருக்கு. அந்த a இருக்கா? இல்ல. அப்ப e க்கு வந்து b வரும், e க்கு வந்து b வரும். சரிங்களா? அடுத்து வந்து t பார்க்க போறோம். t வந்து நெட்ல மட்டும் தான் இருக்கு. வேற எதுலயுமே கிடையாது. இப்போ அந்த 3ல வந்துட்டு i b எடுத்துட்டோம். அப்ப a மட்டும் தான் மிச்சம் இருக்கு. போட்டாச்சு. i b double a. அப்ப ஆன்சர் வந்து என்னங்க? ஆப்ஷன் b தான் ஆன்சர். சரிங்களா? இப்ப பாருங்க ஆர்எஸ்ஆர் ஒரு புக்ல முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் வந்து மாத்தி கொடுத்துருந்தாங்க. பட் டிஎன்பிசி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கனால மேபி ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருந்திருப்பாங்க. இது எக்ஸாம் ஹால்ல நெகட்டிவ் மார்க் இல்லாதனால நிறைய பசங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்துட்டு ஃப்ளூக்ல தான் போட்டிருப்பாங்க. சீரியஸ்லி. ஏன்னா எம்டிஎன்லயோ இல்ல வேற யாராச்சும் நடத்தி இருந்தா இந்த மாதிரி போட்டிருந்திருக்கலாம். பட் மேக்ஸிமம் இது வந்துட்டு ஃப்ளூக்ல தான் போட்டிருப்பாங்க. அண்ட் ஃப்ளூக்ல போடுறக்கும் இது வந்து ஆப்ஷன் டியா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து ஆப்ஷன் ஏவை வந்து கொடுப்பாங்க. பட் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவர் பாத்தீங்களா ஆப்ஷன் டி வச்சிருக்காரு. ஸோ டிஎன்பிசி நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நாமளும் டெவலப் ஆயிடும். இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நாம தான் கத்துக்கிட்டோம். சரிங்களா? அப்ப லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் நம்மளுக்கு கிடையாது. டைமிங்கும் எவ்வளவுனே நம்மளுக்கு தெரியல. பின்னாடி தான் வந்து டைமிங் எவ்வளவுன்னு சொன்னாங்க. மெயின்ஸ்னால 4 மணி நேரம் கூட இருக்கும்னு நினைச்சோம். அந்த மாதிரியால எதுவுமே இல்ல. சேம் 3 மணி நேரம் தான். அப்புறம் எக்ஸாம் ஹால் இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றும் இருக்காது. இட்ஸ் ஓகே. ஏன்னா 35+க்கு தயாராயிட்டு போனாங்க. கரெக்டா போட்டாங்க. நெகட்டிவ் மார்க் இல்லாதனால ஃப்ளூக்ல யாராச்சும் டி போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இல்ல அப்படின்னா மாத்தி போட்டிருந்தா அது தவறா இருந்திருக்கும். அது இயல்பான ஒரு விஷயம் தான். அது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இனி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த கொஸ்டினை வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க? காலம் 1ல சம் வேர்ட்ஸ் வந்து given, காலம் 2ல அதனோட கோட் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா நாட் அரேஞ்ச்ட் இன் சேம் ஆர்டர் இன் அந்த காலம் 1ல இருக்கிற மாதிரி. அப்போ இந்த 3க்கு இந்த பக்கம் எது வேணா வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆபீசர்ஸ். இந்த இடத்துக்கு 3 இருக்குது. இந்த 3 இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம், வேற இங்க 3. இந்த 3ல எது வேணா வரலாம். புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பி கொடுத்திருக்காங்க. பி எங்கெல்லாம் இருக்கு? தலைவர் பி இந்த இடத்துக்கு இருக்காரு 3, தலைவர் பி இந்த இடத்துக்கு இருக்காரு 3, தலைவர் பி இந்த இடத்துக்கு இருக்காரு 3. வேற எதுலயாச்சும் பி இருக்கா? வேற எதுலயுமே இல்லை. இப்போ 3 எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது இதுல 3, அடுத்தது வந்துட்டு கேஎம்எஸ்ல 3, அடுத்தது இஎல்எஸ்ல 3, அடுத்து இஎல்யூல 3. மொத்தமே இந்த லெஃப்ட் சைட்ல 3 3 தான் வருது. ஆனா ரைட் சைட்ல 4 3 வருகிறது. சரிங்களா? சரி நம்ம சால்வ் பண்ண. வேற எதுலயாச்சும் நான் விட்டு வச்சிருக்கேனா? எதுலயும் விடல. ஓகே ஃபைன். இப்போ நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இப்படி கூட கொஸ்டின் இருக்கு பாருங்க. சரி லெட்ஸ் கோ. இப்போ பிக்கு வந்து பார்க்க போறோம். இந்த 4 காமனா என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துக்கு பில இந்த 3 இருக்கு. அப்ப இந்த கொடுத்திருக்கிற நம்ம 4 கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு LWZ, அதுக்கப்புறம் வந்துட்டு KMS, அதுக்கப்புறம் ELU, அடுத்து வந்து ELZ. இப்போ இந்த 3லயும் ஏதாச்சும், அதாவது இந்த பிக்கு இதுல 3ல ஏதாச்சும் காமனா வந்தா போகுது. ஏன் அப்படி? ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 3 அப்படிங்கிறது 3 வேர்டு தான் இருக்கு. அதனால நம்ம வந்து 4 இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? இந்த 3லயும் காமனா என்ன இருக்கு? தலைவர் எல் மட்டும் தான் காமனா இருக்காரு. வேற யாராச்சும் காமனா இருக்காங்களா? காமனாவே இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தங்க? பிக்கு எல் தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா?
அடுத்த செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. டி இருக்கு, டி வந்து பிஐடி, இதுல ஒரு டி இருக்கு, இதுல ஒரு டி இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த மூணுக்கு காமனா என்னெல்லாம் இருக்கு? LWS, KMS இருக்கு. அடுத்து வந்து ELZ, ELU இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, LWZ, அடுத்தது வந்துட்டு KMS. புரிதலுக்காக எடுத்து எழுதுறேன். நீங்க எடுத்து எழுதிக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமா சால்வ் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்துட்டு LL ஆல்ரெடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு E எங்க இருக்கு, E எங்க இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு எங்காச்சும் கொண்டு சால்வ் பண்ணிடக்கூடாது ஆஃபீஸர்ஸ். பிகாஸ் பாருங்க, E இங்கேயும் இருக்கு, E இங்கேயும் இருக்கு, E இங்க இருக்கு. அப்போ E வரவே வராது. சரிங்களா? இந்த டெஸ்ட் தான் இதுக்குள்ள இருக்கிற ஒரு கொஸ்டின். பாருங்க, E வந்து இங்கேயும் இருக்கு, அப்போ E போயிடுச்சு. அடுத்து வந்து U கண்டிப்பா வராது, ஏன்னா அது சிங்கிள் லெட்டரா தான் இருக்கு. அடுத்தது வந்து M சிங்கிள் லெட்டரா தான் இருக்கு, S சிங்கிள் லெட்டரா தான் இருக்கு, K சிங்கிள் லெட்டரா தான் இருக்கு. அடுத்து வந்து W எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது, ஏன்னா W இந்த இடத்துக்கு 2 டைம்ஸ் வருது, அப்ப W வராது. அப்ப மிச்சம் என்ன இருக்குங்க? Z மட்டும் தான் இருக்கு. அதை செக் பண்ணிருமா? தோ இதுல மட்டும் தான் Z இருக்கு, வேற எங்க இருக்கு? இதுல மட்டும் தான் Z இருக்கு. வேற எதுலயாச்சும் Z இருக்கா? எதுலயுமே இல்ல. அப்ப D க்கு வந்து என்ன வருங்க? ஆப்ஷன் பி, Z மட்டும் தான் வரும். சரிங்களா? ஆபீசர்ஸ், ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க லெட்டரா கூட கேட்கலாம், இல்லனா வேர்டா கூட கேட்கலாம். அதுக்கு தகுந்த அந்த மெத்தட் வந்து எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப அடுத்து மூணாவது பார்க்கலாம். M என்ன வரும் அப்படின்னா, M எங்கெல்லாம் இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல 1ல இருந்து 7 வரைக்கும் M இருக்கா? இல்ல. அடுத்தது நேம்லில மட்டும் M இருக்கு, ஃபெமிலியர்ல M இருக்கு. நேம்லில மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்க? 1 2 3 4 5 6 6 லெட்டர் இருக்கு. ஃபெமிலியர்ல 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்ப 6 8 உள்ளதை நம்ம பார்க்கணுங்க. 6 8 எதெல்லாம்னா AEJMNQ அப்படிங்கறது எடுத்துக்கணும். அடுத்தது 8 வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 அவ்வளவுதான். ACEENOWW அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இப்ப சோ சிம்பிளா இந்த ரெண்டுலயே காமனா என்ன இருக்கு? பார்த்தோன்னே சொல்லியிருக்கலாம், A மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ஆனா லைட்டா என்ன பண்ணிக்கணுங்க, நம்ம முன்னாடி வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும், இல்லைன்னா அந்த உள்ளுக்குள்ள கலந்திருந்தாலும் அந்த வேற மாதிரி இருக்கும். ஆனா இதுல அப்படி கிடையாது. இந்த மூணுக்கு இப்படி 4 கூட வரும். அதுக்குள்ள எது காமனா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஏதாச்சும் 2 இருக்குன்னா அது மத்ததுல இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இப்ப இது தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். முன்னாடி வந்து நம்ம வந்து லெட்டர்ஸா பார்த்தோங்க. இப்ப பார்க்க போற 2 கொஸ்டினுமே வந்து வேர்டா இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த 2க்கும் ட்ரை பண்ணுங்க. எஃபெக்டிவ் பிராக்டிஸா இருக்கும். டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? காலம் 1ல சம் வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. காலம் 2ல வந்துட்டு அதனோட கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா சேம் ஆர்டர்ல இல்ல. அதாவது காலம் 1ல இருக்கிறது போல இல்ல. லெட்டர்ஸ் போத் இன் காலம்ல ரெண்டுலையும் படிச்சுட்டு நீங்க வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் வச்சு மூவ் பண்ணுவோம். கொஸ்டின்ல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? AUGUST அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏ வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஏ வந்து உமன்ல ஏ இருக்கு, ஒர்க்ஸ்ல இல்ல, பேசிக்ல இருக்கு, ஹென்ரில இல்ல, பேஸ்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஃபால்ஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரெயின்ல இருக்கு. மொத்தம் 5 இடத்துல இருக்கு. வேற எதுலயாச்சும் இருக்கா? இல்ல. இப்ப இதுல வந்து எது காமனா இருக்குன்னு பார்க்க போறோம். இசட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். இசட் வந்துட்டு பேசிக்ல இருக்கா? அதாவது இசட் இருக்கா? இல்ல. அப்ப சி எடுக்க போறோம். சி வந்து இதுல இல்ல. அடுத்து ஜே எடுக்க போறோம். ஜேவும் இல்ல. அடுத்து வந்து எம் எடுக்க போறோம். இல்ல. அப்ப பாருங்க, எஸ் மட்டும் தான் மிச்சிருக்கு. எஸ் இதுல இருக்கு, எஸ் இதுல இருக்கு. இந்த இடத்துக்கு எஸ் வந்து இருக்கு, இந்த இடத்துக்கு எஸ் வந்து இருக்கு, இந்த இடத்துக்கு எஸ் வந்திருக்கு. அவ்வளவுதான். அப்ப ஏக்கு வந்து என்ன வருங்க? எஸ் வரும். ஏக்கு எஸ் இருக்குன்னா ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ்ல எஸ் இருக்கான்னு பார்க்க போறோம். இந்த இடத்துக்கு டபுள் எஸ் இருக்கு, இது கண்டிப்பா வராது. இதுல எஸ்ஸே இல்ல, அப்ப இதுவும் வராது. ஒன்னா இது, இல்லனா இது. இப்ப இந்த ரெண்டையும் செக் பண்ண போகும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சதுல, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஏ அந்த கொடுத்துருக்க லெட்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுக்கிறேன். ஏ எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான அந்த லெட்டர்ஸ் வந்து எதுல காமனா இருக்குன்னு பார்க்கும்போது எஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வருது. சரிங்களா? இப்ப அடுத்தது வந்துட்டு யூ பார்க்க போறோம். யூ வந்துட்டு சீஃப், நைட்டு, தேர்டு, மணி, உமன், ஒர்க்ஸ், பேசிக், ஹென்ரி, இதுல எதுலையுமே இல்லை. பாத்தீங்களா? இது ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின். என்னன்னு வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துக்கு யூவை எம்டி ஸ்பேஸா விட்டுருங்க, இந்த இடத்துக்கு யூவையும் எம்டி ஸ்பேஸா விட்டுருங்க. அடுத்து ஜிஎஸ்டி கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ஜி எங்க இருக்குன்னு பார்ப்போம். நைட்ல ஜி இருக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த பக்கம் வேற எதுல இல்ல. பேஸ்டு, சைக்கோ, டவல், ஃபால்ஸ், டவர் எதுலையுமே இல்லை. ஜி மட்டும் அங்க இருக்கு. அப்போ இதுல மட்டும் ஏதாச்சும் ஒரு லெட்டர் தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ பார்க்க போறோம். ஏ வந்து வேற எதுலயாச்சும் இருக்கா? இதுல ஏ இருக்கா? இல்ல. இல்லை 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 அவ்வளவுதான். ஜிக்கு வந்து என்னங்க? ஏ தான் வரும். சரிங்களா? அடுத்து வந்து எஸ் பார்க்க போறோம். எஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குங்க? எஸ் வந்து ஒர்க்ஸ்ல இருக்கு, பேசிக்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்ட்ல இருக்கு, சைக்கோல இருக்கு, ஃபால்ஸ்ல இருக்கு, ஸ்டாக்ல இருக்கு. இதுல காமனா இருக்கிற லெட்டர் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சி எடுக்கிறேன். இந்த சி வந்து இதுல இருக்குங்களா? இல்ல, ரூல்ட் அவுட். டி இருக்குங்களா? டி இருக்கு. அவ்வளவுதான். அடுத்தது வந்துட்டு வி பார்க்க போறோம். வி வந்து இந்த இதுல இருக்கா? இல்ல. இசட் வந்து இதுல இருக்கா? இல்ல. ஓ வந்து இதுல இருக்கா? இல்ல. அப்போ டி இந்த 5லயும், ஐ மீன் 6லயும் இருக்கான்னு பாத்துக்கணும். இதுல வந்து டி இருக்கு, இதுல வந்து டி இருக்கு, இதுல டி இருக்கு,
அடுத்தது வந்துட்டு இதுல டி இருக்கு, இதுல டி இருக்கு, இதுல டி இருக்கு. வேற எதுலயாச்சும் டி இருக்கா? இல்ல. அப்ப எஸ்க்கு வந்து என்ன வருங்க? டி தான் வரும். சரிங்களா? மிச்சம் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. அதையும் கண்டுபிடிச்சிட்டா இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து டி எங்க இருக்குன்னு பார்த்தோம். அதோ நைட்ல டி இருக்கு, தேர்ட்ல இருக்கு. அடுத்தது வந்துட்டு டவல்ல இருக்கு, அடுத்தது வந்து ஸ்டாக்ல இருக்கு, ட்ரெயின்ல இருக்கு. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க ஏ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், வராது. கே மேல இருக்கு, அதனால இந்த கே வராது. அடுத்தது டபிள்யூ அப்படிங்கிறது இங்க இருக்கு, டபிள்யூ அப்படிங்கிறது இங்க இருக்கு. அடுத்து வந்து இந்த இடத்துக்கு பாருங்களேன், டபிள்யூ வந்து இங்க வருது, அப்போ டபிள்யூ வராது. சரிங்களா? அடுத்து ஜே எடுக்க போறோம். ஜே வந்து இங்க இருக்கு. அடுத்தது வந்துட்டு ஜே வந்து இதுல இருக்கு, அப்ப ஜே வராது. அப்ப ஹெச் பார்க்க போறோம். ஹெச் இதுல இருக்கு, இந்த இடத்துக்கு ஹெச் இருக்கா? இதுல ஹெச் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டீல வந்துருச்சு. அடுத்தது வேற எங்க டி இருக்குன்னா இந்த இடத்துக்கு ஹெச் இங்க இருக்கு, அதாவது இதுல ஹெச் இருக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த டீல இதுல ஹெச் இருக்கு, அடுத்தது இதுலயும் ஹெச் இருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னங்க? ஹெச் தான். அதாவது டீக்கு வந்து ஹெச் தான். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, யூக்கு வந்து தெரியல, பரவாயில்ல, இருந்து போகுது. மிச்சம் எஸ்ஏடிஹெச் எதுல இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். எஸ்ஏடிஹெச் எங்க இருக்கு? தலைவர் வந்து எஸ்டிஏஹெச் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்களா? அப்ப இதுதான் ஆன்சர். இப்ப பாருங்க, யூக்கு வந்து எல்எல்னு கொடுத்துருக்காங்க. யூக்கு வந்து கொடுத்துருக்கிற கோடுல ஏதாச்சும் வருதுங்களா? எல் இல்லவே இல்லை. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வின்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த இடத்துக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதுல இன்னொரு தடவை சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை தெளிவா படிச்சுக்கிறோம். இதுக்கு ஆஸ் சச் இந்த சீஃப்க்கு இதுதான் கோடு, ஸ்ட்ரெயிட் கோடு. பட் ஆஸ் யூஷுவல் கோடு வந்து லெட்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள மாறி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் யூக்கு பார்க்க போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துக்கு கோடு இல்லை, ஸோ அதனால எம்டியா விட்டுறோம். மிச்சத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த எஸ்ஏடிஹெச் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பில மட்டும்தான் இருக்கு. மிச்ச ரெண்டு இடத்துக்கு எல் வந்துருது. அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கணும் ஆஃபீஸர்ஸ், இந்த எஸ்ஏடிஹெச் எப்படி வேணா மாறி இருக்கலாம். மொத்தத்துல அந்த 4 வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்தா போதும். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே போலதான் இந்த கொஸ்டின். இதுக்கு நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? டிஇஏஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி எங்கெல்லாம் இருக்கு? தேர்ட்ல டி இருக்கு, அடுத்தது வந்துட்டு பேஸ்டுல டி இருக்கு, அடுத்து வந்து டவுரியில டி இருக்கு. அவ்வளவுதான். வேற எதுல எல்லாம் இருக்கா? இல்ல. இப்போ இந்த 1, அதுக்கப்புறம் இது இந்த மூணுலயே காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். கே வந்து இதுல இருக்கு, கே இதுல இருக்கா? இல்ல, ரூல்ட் அவுட். அடுத்தது வி இந்த மூணுல இருக்கா? இல்ல, ரூல்ட் அவுட். அடுத்து ஹெச் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டோம், அப்ப கண்டிப்பா அது வராது. டபிள்யூ போயிடுச்சு. அடுத்து ஜி மட்டும் பார்க்குறோம். ஜி இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு, இதுலயும் ஜி இருக்கு. அப்ப டிக்கு வந்து என்ன வருங்க? ஜி தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்ல எங்க ஜி இருக்கு? 3 ஆப்ஷன்ஸ்ல ஜி இருக்கு. அடுத்து இ பார்க்கலாம். இ வந்து எங்கெல்லாம் இருக்கு? இ வந்து சீஃப்ல இருக்குங்க, அடுத்து மணில இருக்கு, அடுத்து வந்து ஹென்ரில இருக்கு, அடுத்து வந்து பேஸ்ட்ல இருக்கு, அடுத்து டவல்ல இருக்கு, ஃபால்ஸ்ல இருக்கு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, கே வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப கே வருங்களா? வராது. அடுத்தது வந்து என் இருக்கு, என் வந்துட்டு இந்த இடத்துக்கு என் இருக்கு. ஓகே, ஃபைன். அடுத்தது வந்துட்டு என் வேற எதுலயாச்சும் இருக்கு அப்படின்னா ஜன்குல என் இருக்கு, அடுத்து இதுலயும் என் இருக்கு, அடுத்து இதுலயும் என் இருக்கு, அடுத்தது இதுலயும் என் இருக்கு. வேற எதுலயாச்சும் என் இருக்கா? இல்ல. அப்ப இந்த இடத்துக்கு என் வந்து போட்டுக்கிறோம். சரிங்களா? ஜிஎன் அப்படிங்கிறது எங்க இருக்கு? சியுலும் ஏலயும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஏ பார்க்க போறோம். ஏ வந்து எங்க இருக்குங்க? உமன்ல ஏ இருக்கு, அடுத்தது பேசிக்ல ஏ இருக்கு, பேஸ்டுல ஏ இருக்கு, அடுத்து வந்து ஃபால்ஸ்ல ஏ இருக்கு, ட்ரெயின்ல ஏ இருக்கு. இப்ப பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இதுல வந்துட்டு இசட் இருக்கு, இந்த பேசிக்ல ஏதாச்சும் இசட் இருக்கா? ரூல்ட் அவுட். அடுத்தது சி இருக்கு, அதுல பேசிக்ல சி இல்ல, ரூல்ட் அவுட். அடுத்தது ஜே இல்ல, ரூல்ட் அவுட். அடுத்தது வந்து எம் இருக்கா? எம் இல்ல, ரூல்ட் அவுட். அடுத்து எஸ் எடுக்க போறோம். எஸ் இதுல இருக்கு, எஸ் இதுல இருக்கு, பேஸ்டுல எஸ் இருக்கு, அதோ இந்த இடத்துக்கு வந்து எஸ் இருக்கு, அடுத்து இதுலயும் எஸ் இருக்கு, அதாவது ஈக்கு பக்கத்துல எஸ் இருக்கு, ட்ரெயின்ல இந்த இடத்துக்கு எஸ் இருக்கு. அப்ப ஏக்கு வந்து என்னங்க? எஸ் தான். ஜிஎன்எஸ் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில மட்டும் தான் இருக்கு, ஏவும் ரூல்ட் அவுட் ஆயிடும். சரிங்களா? இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எஃப்க்கு பாத்துறலாம், ஏன்னா அப்பதான் வந்து இது கத்துக்கிறதுக்கான நேரம், கத்துக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அடுத்து எஃப் பார்க்க போறோம். எஃப் எங்க இருக்கு? சீஃப்ல இருக்கு, நைட்டு, தேர்டு, மணி, உமன் இதுல இல்ல, பேஸ்டு, சைக்கோ, டபுள், ஃபால்ஸ்ல இருக்கு. அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் செக் பண்ணா போதும். கே வருங்களா? கே வந்து இதுல இருக்கா? இல்ல. அடுத்தது வந்து என் பார்க்க போறோம். என் வந்து இங்க இருக்கு, இதுலயும் என் இருக்கு. அட் த சேம் டைம் இங்க பாருங்க, இங்க என் இருக்கு. எங்காச்சும் வந்துட்டு நம்ம எண்ணெய் எல்லாம் போய் போட்டக்கூடாது. சரிங்களா? தப்பா போயிடும். அப்ப என் வந்து வராது. அடுத்து வந்து கியூ எடுக்கிறோம். கியூ வந்து இங்க இருக்கு, வேற எதுல கியூனா கியூ இங்க இருக்கு. கவனம் ரொம்ப முக்கியமா இங்க இருக்கணுங்க. சரிங்களா? அடுத்து வந்து டபிள்யூ பார்த்தோம்னா டபிள்யூ இங்க இருக்கு, அட் த சேம் டைம் கீழே இருக்கு. ஒய் இங்க இருக்கு, ஒய் இங்க இருக்கு. வேற எதுலயாச்சும் ஒய் இருக்கா? இல்ல 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 இல்ல. அடுத்தது இதுலயுமே இல்ல. அப்போ ஒய் தான் ஆன்சர். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? YGNS. இங்க பாருங்க, YGNS அப்படின்னு அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. சோ இப்படி கூட கேட்கலாம், கவனமா நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த இடத்துக்கு எம்டியா விட்டுட்டு அதுக்கு வேற லெட்டர் கூட அவங்க கொடுக்கலாம், இப்படி டைரக்டாவும் கொடுக்கலாம். புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 14 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது 2, இதுக்குள்ள 3 இருக்கிறத நான் 1 2 3 சேர்த்து சொல்லியிருப்பேன். மொத்தம் 14 கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 14 கொஸ்டினுமே கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான். ஒன்னா வந்து
வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் கோடு, இல்ல அப்படின்னா அந்த மாறி இருக்கும், உள்ளுக்குள்ள மாறி இருக்கும். இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். இனி அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது 2 கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணதை வச்சுட்டு இதுல ஏதாச்சும் உங்களால ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இது வந்து நான் சொல்லித்தரேன். 2 கொஸ்டின் தான் இருக்கு. இந்த 2 கொஸ்டினையும் பார்த்துட்டா இந்த ஜம்பிள்டு கோடிங்கோட ஹோல் மாடல் எல்லா மாடலுமே நம்ம பார்த்தாச்சு. ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருக்கு. இந்த கொஸ்டின் வந்துட்டு எப்படி இருக்கும்னா சில ரூல்ஸ் பேஸ் பண்ணதா இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? சர்டைன் கோட் த லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட் பிராக்கெட் குள்ள கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் கோடட் as given for some words. இப்போ இந்த இடத்துக்கு வந்து வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து கோடட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த கோடட் ஃபார்ம் வந்து கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ் பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை டைரக்டா வந்து கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. வவல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். AEIOU அப்படிங்கிறது மட்டும் தான் வவல்ஸ். சரிங்களா தமிழ் தங்கங்களே, உங்களுக்கு இது தெரியும் ஈஸியா. அடுத்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, மிச்சம் இருக்கிற அந்த 21 எழுத்துமே அந்த AEIOU தவிர்த்து மிச்சம் வர்றது எல்லாமே வந்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? the numeric code for each letters in given in bracket under coded form and corresponds to the letter in the word in the same serial order. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஜம்பிள்டு கோடு இல்லை அப்படின்னா லெட்டர் வந்து மாறி இருக்கும், நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த சீட்டுக்கு இதுதான், அதே மாதிரி இதுக்கு என்ன ஆர்டர்ல இருக்கோ இந்த இதுக்கும் அப்படியே ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எஸ்க்கு 5, ஈக்கு 15, ஏக்கு 15, டீக்கு வந்து 5 அப்படித்தான் இருக்கும். இப்போ கட் அப்படின்னா 5 10 15, ONE அப்படின்னா 0 5 0, இவ்வளவுதான். வேறெல்லாம் நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. இப்போ இந்த பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதே சமயங்க இது நம்ம வந்துட்டு வேர்டா பார்க்காம இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா கான்சனன்ட் வவல் வவல் கான்சனன்ட். சரிங்களா? எப்படி பார்க்கணுங்க? கான்சனன்ட் வவல் வவல் கான்சனன்ட். அடுத்து இந்த கட்டை வந்து எப்படி பார்க்கணும்? கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் பார்க்கணும். ONE எப்படி பார்க்கணும்? வவல் கான்சனன்ட் வவல். இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கோட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டடி த கோடட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ரூல்ஸ் ஃபார் தயர் கோடிஃபிகேஷன். அப்ளை தோஸ் ரூல்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோ இன் 2 செட்ஸ். ஆக்சுவலாக இந்த 2 செட்ஸ் வந்து வரவே வராது. கொஸ்டின் தட் ஃபாலோ அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 2 செட்ஸ் வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? EVE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நீங்க இந்த வேர்டை வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு வேர்டு இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டாலுமே அந்த வேர்டு வந்து கான்சனன்ட்ஸ் பிளஸ் வவல்ஸை பேஸ் பண்ணதா தான் இருக்கும். அது 26 லெட்டர் தான் மொத்தம். எந்த ஒரு வேர்டா இருந்தாலும் கான்சனன்ட் பிளஸ் வவல்ஸாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வேர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வவல், இது வந்து கான்சனன்ட் கான்சனன்ட் கான்சனன்ட், கான்சனன்ட் பிளஸ் வவல் தான் வந்து ஒரு வேர்டு. சரிங்களா? அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்க சீட் இருக்கு. இப்போ இந்த சீட்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எஸ் வந்து கான்சனன்ட், இது வவல், இது வவல், இது கான்சனன்ட். அதாவது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கான்சனன்ட்டுக்கு 5, வவலுக்கு வந்துட்டு 15 15, இந்த கான்சனன்ட்டுக்கு 5 அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு சீட்டுக்கு பதிலா MEA ஒரு எஸ் அப்படின்னு வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கோடு போடணுங்க? 5 15 15 5ன்னு தான் நம்ம போடணும். இந்த புரிதல் தான் நம்ம இதுல வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த புரிதலை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். EVEன்னு கொடுத்துருக்காங்க. EVE இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நடுவுல கான்சனன்ட் அப்படின்னாவே 5 தான். எப்படின்னா இந்த இடத்துக்கு T இருக்கு, இந்த இடத்துக்கு C இருக்கு. கான்சனன்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5. இந்த இடத்துக்கு N இருக்கு, இந்த இடத்துக்கு 5 இருக்கு. மற்ற வவல்ஸ் வந்து அந்த ரூல் இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்போ இதுல கான்சனன்ட், இதுல வவல் வவல் இருக்கு. இந்த மாதிரி எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வவல் இருக்கணும், அடுத்தது வந்து கான்சனன்ட் இருக்கணும், அடுத்தது வந்து வவல் இருக்கணும். இந்த மாதிரி வவல் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துக்கு பாருங்களேன், ONE எடுத்துக்கோங்க. ஒரு வவல், அதுக்கப்புறம் கான்சனன்ட், ஒரு வவல். அதுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க? 050. இப்போ 050 கொஸ்டின்ல எங்க இருக்குங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் Dல இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. சரிங்களா? இப்போ சிம்பிளா ஒரு தடவை சொல்லிருட்டா? அண்ட் சிம்பிளா இதை ஒரு வேர்ட் அப்படின்னு பார்க்காம கான்சனன்ட் வவல் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தது இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ல எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம இதுல இருந்து செலக்ட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், ஈஸியான ஒரு மாடல். சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து கண்டுபிடிங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? SIPன்னு கொடுத்துருக்காங்க. கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். சரிங்களா? கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் என்ன இருக்கும்? இந்த இடத்துக்கு PIN இருக்கா? PINக்கு என்ன இருக்கு? 5 10 5 அப்படின்னு இருக்கு.
5 10 5 இந்த மாதிரி எங்க இருக்குங்க? ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப 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 எளிமையான கேள்வி. இந்த டேட்டாவை மட்டும் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டா போதும். இது என்ன மெத்தட்ல இங்க கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்க கொண்டுட்டு வரணும். இதுல என்ன ஃபாலோ ஆகுதோ அப்படியே ஃபாலோ ஆனா போதும். இப்போ உதாரணத்துக்கு பிஐஎன் இருக்கா? இப்போ இந்த இடத்துக்கு எம், ஒரு யூ, ஒரு வின்னு வந்தா கூட நம்ம இந்த பிஐஎன்க்கு என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க. இப்போ இந்த இடத்துக்கு இவின்னு இருக்கு. இந்த இடத்துக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓஎன்இன்னு இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு கொடுத்தது என்னங்க? இவி இருக்கு. இவிஇ இருக்கு. வெவ்வேறு வவல்ஸ் தான், ஆனா உள்ளுக்குள்ள கான்சனன்ட். பட் இந்த வவல்ஸ் கான்சனன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல வரதுனால இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். வேற வேற வவல் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இதுல ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. இந்த 5 கொஸ்டினை பார்த்துடலாம். புக்ல மொத்தமே 5 கொஸ்டின் தான் இருக்கு. 5ஐயும் பார்த்துடலாம். இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்க. நான் இதை எடுத்து இந்த இடத்துக்கு எழுதிக்கிறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த 3க்கும் நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குங்க? டேட்டா ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டுக்கிறேன். டேட்டா வந்து கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் வவல் இருக்கு. இந்த மாதிரி எங்க இருக்கு? தோ இங்க பாருங்க. கான்சனன்ட் கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் வவல். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வருங்க? 5 25 5 25ன்னு வரும். 5 25 5 25 அப்படின்னு வந்துரும். சரிங்களா? அடுத்தது வந்து ஏஜ்டு பார்க்க போறோம். ஏஜ்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வவல் கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். சரிங்களா? வவல் கான்சனன்ட் எங்க இருக்கு? தோ ஓபிஇஎன் அப்படிங்கிறதுல இருக்கு. அப்ப இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 30 5 30 5 30 5 30 5 பிராக்கெட் போடணும். நான் போடல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அடுத்து 3வது கொஸ்டின் வந்து டோஸ். டோஸ்ல என்ன இருக்கு? கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் வவல். இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட் வந்து இதுதான். டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். எந்த ரூலும் மாற்ற தேவையில்லை. 5 25 5 25 5 25 5 25 அவ்வளவுதான். 5 கொஸ்டின் தான் புக்ல இருக்கு. 5 கொஸ்டின்லயும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாடலை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் பேஸ் பண்ணது கொடுத்துருக்காங்க. வவல்ஸ் அப்படின்னா ஏஇஐஓயு வரும். கான்சனன்ட் அப்படின்னா மிச்சம் தான். சரிங்களா? இப்போ இதுக்கு இதுதான் கோடு, இதுக்கு இதுதான் கோடு. அட் த சேம் டைம் எஸ்க்கு 5, ஈக்கு 15, ஏக்கு 15, டிக்கு அப்படியே லைனா வந்துடும். எதுவுமே மாறாது. சரிங்களா? இப்போ இந்த கொடுத்துருக்கல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணும். இப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். இப்போ அதே மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஐஎன்ல இருக்கு. அதாவது பிஐஎன் இருக்கு 5 10 15. அப்ப 5 10 15 ஆன்சரா போயிருக்கணும். இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வவலுக்கு பிஐஎன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. நாம வந்துட்டு எஸ்ஐபி எடுக்கலாம்னா தாராளமா எடுத்துக்கலாம். மொத்தத்துல இந்த ரூல் வந்து எதை ஃபாலோ பண்ணுதுங்க? கான்ஸ்டன்ட் வவல் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு எம், இந்த இடத்துக்கு இ, இந்த இடத்துக்கு எஃப்னு இருக்குன்னா இதுவும் கரெக்ட் தான். அந்த என்ன லாஜிக்ல இங்க இருக்கோ, ஐ மீன் என்ன கோட்ல அங்க இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி மொத்தத்துக்கு 5 கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க கான்ஸ்டன்ட் வவல்ஸ் பேஸ் பண்ணி. அதுக்கு நம்ம வந்து கோட் அந்த நம்பரை கண்டுபிடிப்போம். இப்போ வந்து அந்த கோடாவே கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 050. இதுலயே 5 கொஸ்டின் இருக்கும். 2 கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். போதுவே ரொம்ப சிம்பிள் தான். 050 அப்படிங்கறத பார்க்க போறோம். 050 எங்க இருக்குங்க? the 050 இங்க இருக்கு. அதுக்கு வந்து என்ன வருங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வவல், அடுத்தது கான்சனன்ட், அடுத்து வவல். அப்ப 050க்கு வவல் கான்சனன்ட் வவல் வரணும். வவல் கான்சனன்ட் வவல், வவல் கான்சனன்ட் கான்சனன்ட், வவல் கான்சனன்ட் வவல். அப்ப இதுக்கு என்ன ஆன்சருங்க? ஏவும் சியும் வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஏ போதுமா, பி போதுமா, சி போதுமா, இல்லைன்னா ஏபி அல்லது பிசி அல்லது ஏசி, இது தனித்தனியா கேட்கலாம். நான் ஒட்டுக்கா கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஏவும் சியும் வந்து ஆன்சரா வரும். சரிங்களா? இதுவும் வவல் கான்ஸ்டன்ட் வவல், இதுவும் வவல் கான்ஸ்டன்ட் வவல். பி வந்து வராது. அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து 5 10 5 5 10 5 அப்படிங்கிறது எங்க இருக்கு? தோ இந்த இடத்துக்கு இருக்கு. அதுக்கு வந்து என்ன கோட் கொடுத்துருக்காங்க? தோ சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வவல் கான்ஸ்டன்ட். சரிங்களா? கான்ஸ்டன்ட் வவல் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் வவல் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் வவல் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் வவல் கான்ஸ்டன்ட். அப்ப இதுக்கு என்ன வருங்க? ஆல் அப்படிங்கிறது வரும். அதாவது ஆல் ஏபிசி எல்லாமே வரும். ஏன்னா கான்ஸ்டன்ட் வவல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ரூல் இருக்கு. சரிங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம எல்லா மாடல்ஸுமே பார்த்தாச்சு. ஆர்எஸ்ஆர் புக்ல இருக்கிறது நல்லா புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். இதை தாண்டி வேற எதுவுமே போகாது. ஜம்பிள்டு கோடிங்க்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து எப்படி பார்த்திருப்பாங்க? இந்த கிளியர் நேருக்கு நேர் கோடு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஜம்பிள்ட் ஆயிருக்கும். அடுத்த மாடல் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணி லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டுக்கிட்டு எத்தனை லெட்டர்ஸ்க்கு இந்த பக்கம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை வச்சு ஃபுல்லா ஜம்பிள்ட் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான். லெஃப்ட் சைடு லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கவுண்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரைட்டாவே தான் இருக்கும். உள்ளுக்குள்ள மட்டும் ஜம்பிள்ட் ஆயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மாறி கூட இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காமன் லெட்டர்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணும். எல்லாத்துலயுமே காமன் லெட்டர்ஸ் தான் கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ணும்போது கவனமா இருந்துக்கணும். சரிங்களா? இதுல வந்து வேர்ட்ஸாவும் கேட்பாங்க, லெட்டர்ஸாவும் கேட்பாங்க. அண்ட் இதுல 2 லெட்டருக்கு இது ஏதாச்சும் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுக்குள்ள இல்லாத லெட்டர்ஸ் வந்து அது கோடா வரும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எல்லா
எல்லா மாடலுமே நம்ம பார்த்தோம். இதுல வந்துட்டு எப்படி அப்படின்னா கான்சனன்ட் பிளஸ் வவல். இது வந்து ஒரு வேர்ட் அப்படிங்கிறத விட கான்சனன்ட் பிளஸ் வவல் அப்படின்னு பார்த்துங்க. கான்சனன்ட் வவல் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், கான்சனன்ட் வவல் கான்சனண்டா இருக்கலாம், வவல்ஸ் கான்சனன்ட் கான்சனண்டா இருக்கலாம், இல்லைனா கான்சனன்ட் கான்சனன்ட் கான்சனண்டா கூட இருக்கலாம். ஒரு புரிதலுக்கு சொல்றேன். இல்லைனா கான்சனன்ட் வவல் வவல் கூட இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் லெட்டர்ஸ் வேறையா இருக்கலாம், ஒரே மாதிரியே இருக்கணும்லாம் நினைச்சுக்கூடாது. சரிங்களா? இவ்வளவுதான், எல்லா மாடலுமே கவர் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன் நம்புறேன். இதுவே மோர் தான் எனஃப், ஈஸியா புரிஞ்சிருக்கும். எக்ஸாம்ல இந்த மாதிரி வந்தா நீங்க தாராளமா சால்வ் பண்ணலாம். அண்ட் பிராக்டிஸ் நிறைய பண்ணுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ so much. டேக் கேர். பை.